இன்றைக்கு பக்கம் 304 தத்துவ வெற்றி என்ற தலைப்பில் தான் நம்ம பாடம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 14-19 பாடல் எண் 14-19 சரிதானே? இன்னைக்கு பசியை பற்றி சொல்றாரு. எப்ப ஒரு மனிதனுக்கு பசி எடுக்குது? முதல் பசி எப்ப எடுத்தது? பிறந்ததுமே நமக்கு பசிச்சிடும். எப்ப மூச்சுக்காற்று நம்ம இழுக்கிறோமோ கருவி காரணங்கள்லாம் இயங்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் மூச்சு இழுக்குது இல்லையா குழந்தையா இருக்கும் போது. ஸோ மூச்சு இழுத்தனே உள்ளுக்குள்ள கருவிகளெல்லாம் இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இயங்க ஆரம்பிச்சுனே முதல்ல என்ன செய்யும்? வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை அழுவுதுனாலே அது பசி. உடனே பால் கொடுத்துருவாங்க. பால் குடிச்சோன்னே குழந்தை பசி என்ன செஞ்சிடும்? அடங்கிடும். நான் அன்னைக்கு தொடங்கின அந்த பசி இன்ன வரைக்கும் நம்மளை நிப்பாட்டி இருக்குதா? பசி நின்றுருக்குதான்னா பசி நிற்கலை. இப்போ நம்ம இறந்துறோன்னு வைங்க, உடம்ப விட்டுறோன்னு வைங்க, பசிக்குமா பசிக்காதா? பசிக்குமா? எப்படி தெரியும் உங்களுக்கு பசிக்குன்னு? நம்மளே என்ன இறக்கலையே, எப்படி நமக்கு தெரியும்? இப்போ உடம்போடு இருக்கிறோம், நமக்கு பசிக்குதே, சாப்பிட்றோம். இப்போ உடம்பு விட்டு வெளியாயிட்டாலும் பசிக்குமா? பசிக்கும், பசி இருக்கும். ஆனால் சோறு யார் கொடுப்பா? ஒரு காலம் அதுக்கு தான் போல இருக்கு. இந்த இறந்தனே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு வாரம் 8ஆம் நாள் வரைக்கும் தொடர்ச்சி அவங்களுக்கு காலையில் பசியார, மத்தியானம் சாப்பாடு இதெல்லாம் வைப்பாங்க. அவங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆளுங்க இந்த இறந்தவங்களுக்கு அந்த சாப்பாடு வைப்பாங்க. மேபி அது இவ்வளோ நாள் இருந்ததுனால அது இறந்தனே அவங்களுக்கு அந்த பசி இருக்கும். சில பேர் கேட்பாங்க, கனவுலலாம் கேட்பாங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு. மனிதனுக்கு மட்டும்தான் பசி அப்படின்றது இல்லை, ஆவிகளுக்கு கூட பசி இருக்குது. நீங்க பாருங்க, சில சாமியெல்லாம் உடம்புல என்ன கேட்கும்? அது சாப்பாடு தான் கேட்கும். இப்போ அதுலேருந்து நமக்கு தெரியும். ஆஞ்சநேயர் வந்தால் கூட அவருக்கும் பசி. தேங்காய் கொடுத்தா சாப்பிட்டுவார், வாழைப்பழம்லாம் கொடுத்தா சாப்பிட்டுவார், கொய்யாப்பழம் கொடுத்தா சாப்பிட்டுவார் இல்லைங்களா? அப்போ அதுங்களுக்கும் என்ன செய்யுது? பசிக்குது. சில தெய்வங்கள்லாம் இந்த பெண் தெய்வங்கள்லாம் இந்த சக்தின்னு சொல்லிலாம் வரும். அதுங்க வேப்ப இலையில கூட அடித்து சாப்பிடுங்க. அதுங்களுக்கு அது உணவு பார்த்துருக்கோம் அதெல்லாம். அப்போ அதுக்கும் என்ன செய்யுது? பசிக்குது. நம்ம கடவுள்னு கும்பிட்றோம், அதுவும் என்ன செய்யுது? பசிக்குது. அதனால தான் படையெல்லாம் வைக்கிறாங்களோ என்னமோ கூட தெரியாது. அதுபோல் காவல் தெய்வங்கள் அதுங்களுக்கு கூட என்ன செய்யும்? பசிக்கும். இத்தனைக்கும் அதுங்களுக்குலாம் நம்ம மாதிரி சப்டல் உடம்பு இல்லை. பட் அதுக்கும் என்ன செய்யுதுன்னா பசிக்குது. சில ஸ்பிரிட்டுங்க உடம்புல வந்துச்சுனாக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் இருந்து அதுங்க உணவு எடுக்குங்க. ஆணு வாயை தொலைந்துட்டு சக் பண்ணுங்க அந்த இதை. அது என்ன உள்ளுக்கு போகுதுன்னு தெரியாது. அதுங்களுக்கு சில உணவுகள் கிடைக்கும். அது மாதிரி துஷ்ட தெய்வங்களுக்கெல்லாம் பசி இருக்குது அப்படின்றது தெரியுது. மனிதர்களும் இறந்துட்டாக்கா அவங்களுக்கும் பசி இருக்கும். ஆனால் அந்த பசி எவ்வளோ நாளைக்கு இருக்குன்றது தெரியாது. மேபி இந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்து அதுக்கப்புறம் அந்த பசி அப்படியே அவங்களுக்கு மட்டுப்பட்டு போகலாம் இல்லைங்களா? ஆனால் நம்ம கொடுக்குற உணவு சாப்பிட்டு தான் இனிமேல் அவங்களாம் வளருவாங்களா அப்படின்னாக்கா அவசியம் இல்லை. இது அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆன்மாவுக்கு எள்ளு இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு உணவு மாதிரி கூட ஒன்று கொடுக்குறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடாக அது போகுது அப்படின்றது தெரியல. தேவர்களுக்கு கூட பசிக்குமா? யாகம் வளர்க்கும்போது கூட தேவர்களுக்கு நம்ம அந்த கச்சான் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, நவதானியங்கள் எல்லாம் போட்டாக்க அவங்களுக்கு பிரீதி உண்டாகும். அவங்களுக்கெல்லாம் அது கிடைச்ச மாதிரி. அப்படிலாம் நம்மளுடைய சமயத்தில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம். திருவள்ளுவர் கூட சொல்றாரு, அவிசொய்ந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் சொய்த்து உண்ணாமைன் என்று.
1000 யாகங்கள் செய்கிறத விட ஒரு உயிரை கொன்று அதை உண்ணாமல் இருப்பது மேலுன்னு சொல்லுவார். அப்போ இந்த இதில் தேவர்களுக்காக அந்த தேவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக யாகத்தில் உணவு பண்டங்களெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்போ தேவர்களுக்கும் பசி இருக்கு போல இருக்கு. ஸோ இது மாதிரி இந்த பசின்னு எடுத்துக்கிட்டாக்க நிறைய பாடல்கள் இருக்கு பசியை பற்றி. நம்மளையும் போட்டு பசி என்ன செய்யுதுன்னா வாட்டுது. கடவுள் பசி, வள்ளலார் சொல்றாரு, பசி மாயையோட விகற்பம்னு சொல்றாரு. இறைவன் மாயை தோற்றுவித்து அந்த மாயை மூலயமா நமக்கு அந்த பசியை உண்டாக்கிறது. இந்த பசினால தான் இந்த உலகத்தில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு, எதுக்கு பொருள் தேடுறோம்? சாப்பாடு தான். இப்போ பாருங்க, இன்னைக்கு சென்னையில் வெள்ளம் அடிச்சிட்டு போனோன்னே எவ்வளோ மக்கள் தவிக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு தேவை என்னது? சாப்பாடு தான். அந்த சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பாடுபட வேண்டியது? 2 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல, பிள்ளைங்களுக்கு பால் இல்லை, அது இல்லை, இது இல்லை. அப்போ எப்படி இருக்கும் அந்த வாழ்வு? எங்கேயும் போக முடியாது, கடை திறக்கல, காசு எடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் வயிற்றுக்கு மட்டும் என்ன வரும்? இதெல்லாம் பார்த்து வயிறு சரி, இதெல்லாம் ஃப்ளட் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் கம்முன்னு இருப்போன்னு இருக்குமா? அவரோட வேலையை அவர் காட்டிட்டு இருப்பார். இதனால தான் ஔவையார் சொன்னாங்க, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய். ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடை நீ நிப்பாட்டி கேட்காத அப்படின்னு சொன்னாக்க இது கேட்குமானா? கேட்காது. சரி, 2 நாளைக்குள்ள சாப்பாடை சேர்த்து எடுத்துக்கு இன்னைக்கு அப்படின்னு சொன்னாலும் எடுக்காது. அளவோட தான், அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் எடுக்கும். 2 நாளைக்கு சேர்த்து போட முடியாது. அது சொல்றாங்க, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு உள்ளதை 7 என்றால் 7ஆய். 2 நாள் உடனே சேர்த்து கொடுக்குறோம் வச்சுக்கினாலும் எடுக்காது. ஒரு நாளும் என்னோ அறியாய். ஒரு நாளாவது இந்த வயிற்றுக்கு நம்ம படுற பாடு இதுக்கு தெரியுதா? ஒரு நாளும் என்னோ அறிய, என்னோட நான் படுற துன்பம் உனக்கு தெரியல. இடும்பை கூர் என் வயிறே. இடும்பைன்னா துன்பம், துன்பப்படுத்துகின்ற என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிதுன்னாங்க. நான் ஒன்றை வச்சுக்கிட்டு வாழ்றது இருக்குது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற. வயிறை வச்சுக்கிட்டு வாழ்றதே கஷ்டம்னு சொன்னால், இன்னும் வயிறுக்கு அப்பால் பட்டு என்னென்னலாம் இருக்குது. வயிறே வச்சுக்கிட்டு வாழ்றதே ஒரு பெரிய துன்பம்ன்றாங்க. வயிறே இருக்கக்கூடாதுன்றாங்க. இப்போ வயிறு இருக்கிறனால தான் நமக்கு பசியே இருக்குது. பசிக்குனாலே தான் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் ஓடி பொருள் ஈட்டுறதுக்கெல்லாம் இந்த ஒரு ஜான் வயிறை நம்ம அடைக்கிறதுக்கு தான். இந்த குழியை எப்படியாவது அடைக்கணும்னு நம்மளும் போட்டு போட்டு பார்க்குறோம், எல்லாம் பேர்ன் பண்ணிடுறோம். ஒவ்வொரு ஆளும் அவனுடைய வாழ்நாளில் எத்தனை டன் கிட்ட உணவை எரிச்சிடுறாங்க. நம்ம சாப்பிட்ற உணவு ஒவ்வொரு ஆள் எடுத்துக்கிட்டாக்க டன்னு தான், கிலோலாம் நம்ம சாப்பிட்றது கிடையாது நம்ம வாழ்நாளில், இல்லைங்களா? இப்போ ஒரு மனிதனே ஒரு 50 டன் உணவை முடிக்கிறான் ஒரு ஆயுள்னு சொன்னால், எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை டன்னை பேர்ன் பண்ணுது நினைச்சு பாருங்க. சாதாரண விஷயமா இது? எத்தனை ஆடு உள்ளுக்கு போகுது, எத்தனை மாட்டை இறைச்சி போகுது, எத்தனை கோழி போகுது, எத்தனை மீன் போனது, எல்லாத்தையும் என்ன செஞ்சிருது? பேர்ன் பண்ணிடுது. எல்லாம் பேர்ன் தான், கேலரிஸ் இல்லையா? பேர்ன் பண்ணி என்னவா உருவாக்குது? எல்லாம் பாடியை உருவாக்குது. ஆனால் அந்த பாடி நிலையானது இருக்குதானா? இல்லை. நான் திருமந்திரத்தில் போய் பார்த்தோமா, அவரு பசியை பற்றி சொல்வார். அவர் சொல்றாரு, இது பொய்க்குழின்றாரு. இங்க ஒரு குழி இருக்குதான், இல்லைங்களா? அந்த குழிக்கு தான் நம்ம போட்டு போட்டு நிறைக்கிறோம். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலரிதென்று அப்படின்னு சொல்றாரு. காலையிலே விடிதான், விடிஞ்சனே எல்லாரும் என்ன செய்வாங்க? முதல்ல இந்த குழிக்கு சாப்பாடு போட்டு இந்த குழியை மூடுவாங்க. பொய்க்குழி தூர்ப்பான், தூர்ப்பான்னா மூடுறது, இல்லைங்களா? பொய்க்குழி தூர்ப்பான் புலரி பொழுது விடிஞ்சிருச்சு, கம் லெட்ஸ் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட், ஹேவ் அ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி தேசிய பசியாரெல்லாம் நம்ம நாட்டில் என்ன தெரியல, நாஸ்லிமா சிக்கன்லாம் போட்டு அதில் இது பண்ணுறது, வேலைங்களா?
இந்தியாவுக்கு தேசிய பசியாரனாக்க பொங்கல், இட்லி இல்லைங்களா. நம்ம நாட்டிலலாம் தேசிய பசியாரை வந்து நாசிலிமா தான் எங்கே பார்த்தாலும் ஓடிட்டுருக்கோம். ரொட்டி சானாய் இதெல்லாம். அக்குழி தூர்க்க அரும் பண்டம் தேடுவர்ன்றார். இந்த குழியை தூர்ப்பதற்காக, இந்த பொய்க்குழியை தூர்ப்பதற்காக அரும் பண்டம் தேடுவர். அரும் பண்டம்னா காசு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம என்ன தேடுறோம்? காசு, பணம். உழைக்கிறோம், போய் பணம் தேடணும். பிகாஸ் பசிக்குது, சாப்பிடணும். அக்குழி தூர்த்தும் அரும் பண்டம் தேடுவர், எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூர்க்கும் அழுக்கற்றவாறே அப்படின்னு சொல்வார். நீ எந்த குழியை ஒரு குழிக்கு போட்டாக்க 5 குழிக்கு பசிக்கும்னு ஒரு இடத்துல. ஒரு பசிக்கு ஒரு குழியை நம்ம நிறைச்சிட்டா 5 குழிக்கு பசி வந்துருமா. புலன்கள் இருக்கு இல்லையா, 5க்கும் வீரியம் வந்துருமா. அதனால தான் வீரியத்தை வந்து அடக்கணும்னாக்க வயிற்ற என்ன செய்யணும்? பட்டினி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசித்திரு, பசியோடு இருக்கணும் மனம். பசிக்கு அளவோடு கொடுக்கணும். அளவோட உணவு கொடுத்தா தப்பிச்சுக்கலாம். அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா உடம்பு வந்து வேற கோளாறையும் கொடுக்கும். ஸோ இந்த பசி என்பதை பற்றி பல மாதிரிலாம் நமக்கு வந்து சித்தர்கள் காலத்திலேருந்தே வந்து சொல்லியிருக்கிறாங்க. வள்ளல் பெருமானும் பசியை பற்றி விகற்ப ஜாலம்னு சொல்றாரு. இறைவனே அந்த பசியை உண்டாக்கி, அந்த இறைவன் அந்த பசிக்கு மக்கள் வந்து மற்றவங்களை எதிர்பார்க்க வைத்திருக்கிறான். அப்படி எதிர்பார்க்கிறத இன்னொருத்தவங்க கொடுப்பதனால அந்த வகையில் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிற மாதிரி வைத்திருக்கிறான் அப்படின்னு வள்ளல் பெருமான் வந்து சொல்றாரு. அதனால பசித்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டு புண்ணியத்தை தேர்த்துக்கொள்ளணும். திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? ஒரு சிறந்த பேங்க் ஒன்று வச்சிருக்கிறார். அவர் சொல்லியிருக்காரு ஒரு பேங்க். இப்போ நாட்டிலெல்லாம் நிறைய பேங்க் இருக்கு இல்லையா. சுவிட்சர்லாந்துலலாம் ஒரு முக்கியமான பேங்க் இருக்கு இல்லையா. கள்ள பணங்களெல்லாம் கொண்டு போய் எங்கே ஒழிச்சு வைக்கலாம்? சுவிஸ் பேங்கில் வைக்கலாம். நம்ம நாட்டிலலாம் சுவிஸ் பேங்க் இல்லை. நிறைய பேங்க் நம்ம நாட்டிலையும் இருக்குது. ஆனால் உண்மையான ஒரு பேங்க் வந்து கடவுள் ஒரு பேங்க் வச்சிருக்கிறாரு. பொதுவாக எல்லாருடைய காசும் சேஃபாக வந்து வைக்கிறதுக்கு அவர் ஒரு பேங்க் வச்சிருக்கிறாரு. அது எந்த பேங்கு? அவரும் வயிறுன்னு தான் சொல்றாரு. வயிறு தான் அந்த பேங்க்ன்றார். அற்றார் அலி பசி தீர்த்தனர். பசி என்ற சொல்ல அவரும் பயன்படுத்துறார். அற்றார் பொருள் இல்லாதவர்கள், பொருள் அற்றவர்கள். அவர்களை எது அழிக்கும்? பசி. அவங்களுக்கும் பசி. ஏழ்மையில் உள்ளவங்களுக்கும் என்ன வரும்? பசி வரும். பணக்காரனுக்கும் வரும், ராஜாவுக்கும் வரும், மந்திரிக்கும் வரும், ஆண்டிக்கும் வரும். எல்லாருக்கும் பசி வரும். அப்ப அவர் சொல்ற அற்றார் அலி பசி, அழிக்கின்ற பசியை. பசி அழிக்கிறோம் ஒருத்தனை. எல்லாரும் சொல்றாரு இல்லையா, பசி எவ்வளவு நாளைக்கு தான் பசியோட இருக்கிறது? முடிவு எங்க கொண்டு போயிடும்? அழிவு, மரணத்துக்கு கொண்டு போயிடும் பசி. அப்ப அது அழிக்கின்ற பசியை யார் தீர்த்தான்? அற்றார் அலி பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான். அப்படிப்பட்டவன், யாருடைய அலி பசியை யார் தீர்க்கின்றார்களோ அவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அவனோட பணம் பாதுகாப்பாக இருக்கின்ற இடம் அதுதான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன கிடைக்குது? புண்ணியம். காசு இருந்தா பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சிருந்தா நமக்கு அது, நம்ம பணம் சேஃபா இருக்குது, எங்கேயும் போவாது. எப்ப வரும்? எப்ப அந்த பணம் எப்ப நமக்கு வரும்? கடவுள் ஒரு கணக்கு வச்சிருக்கான் இல்லையா. எம்பெரும் கணக்கேன்றார் இல்லையா வள்ளலாறு. பாவ கணக்கு இருக்கு, புண்ணிய கணக்கு இருக்கு இல்லையா. இந்த கணக்குல வந்து அது வரவு வைக்கப்படும். யாரோடைய குழிக்கு வந்து நம்ம பசி ஆற்றுவிக்கிறோமோ, அழிகின்ற பசியை நம்ம வந்து ஆற்றுவிக்கிறோமோ, நம்ம பணம் பத்திரமாக இருக்குது, கடவுளோட அக்கௌண்ட்டுக்கு அது போயிடுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அடுத்த ஜனனம் நம்ம எங்க போய் இருந்தாலும் நம்ம போட்டது என்ன செய்யும்? கண்டிப்பா தர்மம் தலை காக்கும். இது வந்து வேதங்கள் சொல்லுகின்ற ஒரு சத்தியமான வாக்கு. ஒரு சித்தர் பாடி இருக்கிறாரு, ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ. ஆடு நாடு
தேடினும். பெரிய நாடு எல்லாம் பெரிய மந்திரியா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் சேனை தேடினும், சேனை பலம் ஆணை பலம் எல்லாம் இருந்த போதிலும், கோடி வாசி தேடினும், கோடிக்கணக்கான மக்கள் உனக்கு இருந்த போதிலும் குறுக்கே வந்து நிற்குமோ? எது போகும்போது குறுக்க வந்து இதெல்லாம் நிற்க முடியாது. உயிர் போகும்போது இதெல்லாம் வந்து தடுக்குமானா தடுக்காது. இல்ல கூட வருமா அப்படின்னா, நானும் வரேன் அப்படின்னு கூட வருமா? வராது. எது வருமா? ஓடி இட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடி இட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. உங்க கூட எது கூட வரும்? நீங்க செய்த தர்மம். அப்ப தர்மத்தை பற்றி இப்படிலாம் சித்தர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. நிறைய பாடல்கள் இந்த மாதிரி பாடல்கள் வந்திருக்கு. பாக்கியமும் ராஜ போக்கியமும் வந்ததானாக்கால் சீக்கிரம் தர்மம் செய்ய வேண்டும், கொஞ்சம் திருப்பணிகள் முடிக்க வேண்டும், நாளை என்று சொல்லலாகாதே என்று நாள்மறை வேதம் முழங்குதடின்னு கொங்கணர் பாடல். பாக்கியம் எல்லாத்துக்கும் வராது இல்லையா? ஒரு சிலருக்கு தான் பாக்கியம் வரும். பாக்கியமும் ராஜபோக்கியமும் வந்த, ராஜபோக்கியம்னா அரசனாக இருந்து ஆளுகின்ற தன்மை, அது மக்களுக்கு தொண்டுதானி செய்யணும் அரசாட்சிலாம். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் வந்ததுனாக்க சீக்கிரம் தர்மம் செய்ய வேண்டும், கொஞ்சம் திருப்பணிகள் முடிக்கும், நல்ல காரியங்களை நீ செய்து கொள்ளுனார். நாளை என்று சொல்லலாகாதே, நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாதுன்றாங்க. தர்ம காரியத்தை உடனுக்குடனே செஞ்சு பண்ண. ஏன்? காசு இருக்குது, நீயும் இருக்குத, உயிர் இருக்குமா? எப்போதும் உயிர் எந்த நேரத்தில் என்ன செஞ்சிடும்? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உயிர் போயிடுச்சுன்னா அப்புறம் நீ தர்மம் செய்ய முடியாது. அதனால நாளை என்று சொல்லலாகாதே என்று நாள்மறை வேதம் முழங்குதடி. ரிக்கு வேதமும் யஜூர் வேதமும் சாம வேதமும் அதர் வேதமும் தர்மத்தை வலியுறுத்துது. அது மட்டும் இல்ல, எல்லா முனிவர்களும் தர்மத்தை அதுல வந்து விதி விலக்கு, அது வந்து கொமன்னா இருக்குது. இப்போ வள்ளலார் ஒண்டி தான் ஜீவகாருண்யத்தை வலியுறுத்துறான்னு சொல்றதுக்கு இல்லை. வள்ளலாருக்கு முன்பே ஜீவகாருண்யத்தை பற்றி எல்லா முனிவர்களும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. புத்தர்ல இருந்து இயேசுநாதர்ல இருந்து எல்லா மத தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அகஸ்தியர் கூட சொல்வார், பலித்திடவே வேண்டும் என்றால் புலத்தினே ஐயா, பாரில் உள்ள உயிரெல்லாம் தன்னுயிர் போல் எண்ணி சலித்திடாய் ஒருபோதும் தர்மம் செய்ய. சந்தேகங்கள் செய்யாதே, சதி செய்யாதே, சலித்திடவே கருமத்தால் பிறவி கட்டும், தர்மத்தால் சாயுச்ச பதவி கட்டும். அப்ப அங்கேயே என்ன 5000 ஆண்டுகளுக்குள்ள பாடலே எதை வலியுறுத்துது? தர்மம். ஔவையாரும் சொல்லுவாங்க, அறம் செய்ய விரும்பு, தானம் அது விரும்புன்னுவாங்க, தானம் செய்யன்னுவாங்க. பட்டினத்தார் சொல்றாரு, உண்டென்றிரு தெய்வம் ஒன்றென்றென்று தெய்வம் உண்டென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு பசித்தோர் முகம் பார்வர், நல் அறமும் நட்பம் நன்றின்று பசித்தோர் முகம் பார்வர். வள்ளல் பெருமானு சொல்வாரு, பசித்தோர் முகத்தை பாருங்கன்னு இவருடைய பாடல்லையும் வந்து இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் பசி வந்து ஒரு முக்கிய பங்கு. மனிதனாக பிறந்தாக்க ஏழையிலேருந்து பணக்கார வரைக்கும் எல்லாத்தையும் வாட்டக்கூடியது எதுன்னா பசி. இந்த பசியை வந்து தள்ளி போட முடியாது. கொழுப்பு நிறையா இருந்து தள்ளி போட்டால் பரவாயில்ல இல்லைங்களா? ஏன்னா அது பேர்ன் பண்ணும். இப்போ சில பேர்லாம் விரதம் இருப்பாங்க, சாப்பாடெல்லாம் இருக்கும் ஆனால் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா உடம்புல இருக்கிறலாம் ஆட்டோமேட்டிக்காக பாடி என்ன செய்யணும்னா அந்த எக்ஸஸ் கேலரிஸ் எல்லாம் என்ன செய்யணும், அது பேர்ன் பண்ணும், கொழுப்பெல்லாம் பேர்ன் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி பசித்தோ இருந்தமாக்க நல்லது. அது பட்டினி என்பது அது வேற. சாப்பாடு தேவை, உடம்புக்குள்ள செல்ஸுக்கெல்லாம் சாப்பாடு தேவை, ஆனால் அதுக்கு சாப்பாடு இல்லைன்னாக்கா என்ன ஆயிடும்? அது வந்து டேஞ்சர். அது கெரோட்டின்லாம் அப்புறம் வெளியாக ஆரம்பிச்சோம். ஸோ அது வந்து மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அவனோட அறிவிலிருந்து எல்லாமே மழுங்கி போயிடும். கடைசியாக உயிரும் பட்டினி கடந்தே போயிடுவாங்க. இன்னைக்கு உலகத்தையே எடுத்துக்கிட்டாக்க பட்டினியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்மலாம் இருக்கிறோமே அளவுக்கு மீறிய
சாப்பாடு. மலேசியன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்களா, பொதுவாக மலேசியன்ஸ் தான் அளவுக்கு மீறிய சாப்பாடு. இன்னும் நிறைய பேர் சாப்பாடு நிறையா வேஸ்ட்டும் பண்ணுறவங்களும் நிறையா இருக்குது. பாதி சாப்பிட்றது பாதி கொட்டுறது. ரெஸ்டாரண்ட்லாம் பாருங்கள், ஆர்டர் பண்ணுவாங்க, பாதி சாப்பிடுவாங்க பாதி கொட்டுவாங்க. விருந்தில் பாருங்கள், பாதி சாப்பிடுவாங்க பாதி கொட்டுவாங்க. சாப்பாடை பற்றி ரொம்ப இதெல்லாம் ரொம்ப பாவம். சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறதே ஒரு பெரிய பாவம். ஏன்னா உலகத்தில் எவ்வளோ பேருக்கு வந்து சாப்பாடு இல்லை. சாப்பிட்டு வர நோய் தான் நிறைய. சாப்பிடாம நோய் வர்றது ரொம்ப குறைவு. இன்னைக்கு உள்ள நோய்க்கெல்லாம் காரணமே சாப்பாடு. அந்த திடீர்னு செத்து போகிறாங்களே ஒவ்வொரு ஆள். நல்லா இருக்கிறவங்களாம் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாருங்க, நல்லா பேசிட்டு இருந்தாருங்க, என்னன்னு தெரியுங்க, திடீர்னு போயிட்டாரு. நேற்று தான் நாங்களாம் விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஆனால் போனார், இன்னைக்கு என்ன செய்தி வருது ஆள் போயிட்டாருன்னு. இப்போ என்ன காரணம்? எல்லாம் சாப்பாடு. சாப்பாடு ஆளை முடிச்சிடும். அப்போ சாப்பாட்டில் வந்து என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும் என்பது ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கும். இன்னைக்கு உள்ள சாப்பாடெல்லாம் போச்சு. அன்னைக்கு உள்ள சாப்பாடுகள்லாம் நமக்கு வந்து ஆரோக்கியமான சாப்பாடு. இன்னைக்கு உள்ள சாப்பாடெல்லாம் அபாயகரமானது. ஏன்னா எல்லாம் கெமிக்கல்ஸ் இல்லைங்களா? ரொம்ப கெமிக்கல்ஸ் கலக்கிறதுனால இந்த பசிக்காக நம்ம போடுறதே நமக்கு வந்து பெரிய ஆபத்தாக முடியும். அதுதான் வள்ளலார் நமக்கு சில உணவு முறைகள்லாம் வகுத்திருக்கிறார். என்ன சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு. வள்ளலார் சொல்ற மாதிரி சாப்பிட்னாக்கா நினைக்கிறேன் எல்லாரும் வரமாட்டாங்க, ஓடியே போயிடுவாங்க. விளையுங்களா? ஒரு பிடி அரிசி மட்டும்தான் ஒரு ஆள் சாப்பிடணும்னு சொல்றாரு. நம்ம ஒத்துக்குவோமா? ஒரு பிடி சாப்பிட்டுட்டு நம்ம எனர்ஜி போதுமா? பசித்தா புசின்றது தான் சட்டம். நம்மளாம் அப்படியா பசிச்சாதான் புசிக்கிறோம்னு முடியுமா? காலத்தோட சூழ்நிலை பாருங்க. பசித்து புசிச்சா அவங்க சொல்ற லோ பிரகாரம் நம்ம போனோம்னாக்கா நிச்சயமா நோயே வராது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்றுன்னு திருவள்ளுவர். வாத பித்த சிலைத்துமங்கள் வந்து அதாவது இருக்கக்கூடிய அளவுல இருந்தா நோய் இல்லை, மீறி போச்சுன்னா நோய் வந்துடும். வாத பித்த சிலை எதன் அடிப்படையில் வருது? உணவு. இப்போ உணவு எதனால எடுக்கிறோம்? பசி. எல்லாம் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அப்ப பசி எப்போதும் இருக்க போது, உணவும் எப்போதும் பல வகையான உணவு இருக்க போது. ஆனா நாம் எந்த உணவை எடுக்க போறோம், எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உணவு இது ஒரு வகையில். அடுத்து இந்த உணவை வந்து நம்ம எப்படி சாப்பிட போறோன்றது இன்னொரு டேலண்ட். அது பொதுவாக சாப்பாடு எடுத்து நம்ம நாக்கில் வச்சுன்னு நல்லா ருசியா இருக்கும்போது என்ன பண்ணிடுவோம்? உலகத்தில் சில உயிரினங்கள் வந்து உணவை வந்து மென்று சாப்பிடாது, அப்படியே என்ன செஞ்சிடும்? முழுங்கிடும். பாம்பெல்லாம் எடுத்துங்க, பாம்பெல்லாம் கடிச்சு கிடிச்சு ருசிச்சு அப்படிலாம் சாப்பிடாது, அப்படியே சோளோ தான். மலைப்பாம்பெல்லாம் இருக்குல்ல, அப்படியே உறிஞ்சிரும் உள்ளுக்கு. மனிதர்களும் அதே மாதிரி சாப்பிடுவாங்க. வாயில் வச்சுன்னே டபக்குன்னு உள்ளுக்கு போயிடும். மலைப்பாம்பு மாதிரியே மனிதனும் சாப்பிட்றவங்களே இருப்பாங்க. சாப்பாட்டு சட்டம் என்ன சொல்லுது? சாப்பாடுற நுட்பம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, உணவை வந்து வாயிலே நல்லா மென்றணுமா, சீவ் பண்ணணுமா. அதுக்கு தான் கடவுள் வந்து 32 பல்ல கொடுத்தானோ. எதுக்கு? நல்லா கடிங்க, நல்லா கடிச்சு கடிச்சு கடிச்சு. ஆங்கிலத்தை சொன்னா ட்ரிங்க் த ஃபுட் அண்ட் ஈட் த வாட்டர்னுவாங்க. உணவை வந்து குடி, தண்ணியை வந்து சாப்பிடுவாங்க. உணவை எப்படி குடிக்கிறது? அப்பனா உணவை மெல்ல 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 இந்த ஸ்லைவரி ஜூஸ் எல்லாம் அதுல கலந்தனே என்ன ஆயிரும்? தண்ணி ஆயிரும். ஒற்றையான அந்த தண்ணியை நீ குடின்னு. தண்ணியை வந்து எப்படி சாப்பிட்றது? தண்ணியை வாயில வச்சுட்டு ககல் பண்ணியா அப்படி இப்படி செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முழுங்குங்கன்னு சொல்லுவாங்க. நான் இந்த லா ஃபாலோ பண்ணாக்க எவ்வளோ நோய்கள் வந்து போயிடும். டயபெட்டிக்கு கூட என்ன சொல்றாங்க, உணவை வந்து நல்லா மென்னு சாப்பிட்டாக்க டயபெட்டிக் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. டயபெட்டிக் வரதுக்கு காரணமே உணவை வந்து மென்னு சாப்பிடல அப்படின்னு இயற்கை வைத்தியம் வந்து குற்றஞ்சாட்டுது. மனிதன் சாப்பிடும்போது முழுங்கிடுறாங்க, அதனால ஒழுங்கா டைஜஷன் ஆவறதில்ல. அதனால தான்
இன்சுலின்ஸ் வந்து பத்தாமல் போகுது, இன்சுலின் சுரக்கிறது அங்கே பத்தாமல் போகுது. நல்லா மென்னுட்டாங்கனாக்க அவங்களுக்கு சுரக்கிற இன்சுலின்ஸ் போதுமானது. அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே இன்சுலின்ஸ் வந்து அந்த இதை முறிச்சுதுனாக்க அந்த சுகர்லாம் வந்து குட் குளுக்கோஸ் ஆயிரும். பேட் குளுக்கோஸாக இருக்கிறனால தான் அன்டைஜஸ்டட் குளுக்கோஸ் தான் வந்து செல்ஸுங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறது, எடுக்க மாட்டேனுது. பிகாஸ் இட்ஸ் நாட் டைஜஸ்டட்ன்றாங்க. இப்படி சில ஆய்வாளர்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வாயிலே நல்லா மென்று சாப்பிட்ருங்க, உங்களுக்கு டயபெட்டிக் வர்றதை பாருங்கள், வருதா வரலையா அப்படின்றாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிச்சாக்க நல்லது. நிறைய ரூல்ஸ் இருக்குது இந்த உணவுல. ஏன்னா இது வந்து ஒரு மெயின் சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து அடுத்து இறக்குற வரைக்கும் நமக்கு சாப்பாடு கண்டிப்பாக நமக்கு வேணும். அதுலேயும் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டோமா சொல்லவே வேணாம். ஆன்மீகத்துக்குள்ளே வந்தோடனே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நம்ம அருளை தேடணும்னு ஒரு நிலைக்கு இருக்கிறோம். கடவுளுடைய அருள் பெறணும், பிறவியை ஒழிக்கணும் அப்படின்னு வரும்போது என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்றது இருக்குது. கடவுள் இதில் வேற கடவுள் ஒரு பக்கம் நின்றுட்டு அவர் ஒரு சில ஆளெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் வேண்டாம், என் உலகத்துக்கு வேண்டான்றாரு. யார? புலால் சாப்பிட்றவங்களெல்லாம் ஒதுக்கிடுறாரு. அப்போ இந்த உணவு அடிப்படையில் வச்சு என்ன பண்ணிட்டாரு, ஆளை பிரித்து விட்டுறாரு. ஸோ இதில் ஒரு கவனம் நம்ம செலுத்த வேண்டியது இருக்குது. ஏன்னா சில இயக்கங்கள்லாம் உணவை பற்றி கவலைப்படுறதே இல்லை. சில இயக்கங்கள் சில மதங்கள்லாம் என்ன சொல்லுதுனாக்க நம்ம எது வேணுமாலும் சாப்பிட்லாம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சாக்கு வேற சொல்லுது. அதே மாதிரி சாப்பிட்டு உடனே அவன் சாவறதும் கிடையாது. மாமிசங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு 80 வயசு 90 வயசு வாழ்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். அவங்களும் கேட்க, நான் அப்பெல்லாம் சாப்பிட்டு இவ்வளோ வருஷமா நான் சாப்பிட்றேன், இப்போ என்ன கெட்டு போயிட்டேன்றாங்க இல்லையா. நானும் நல்லா தான் இருக்கிறேன். நீங்களாம் சைவமாக இருந்து இன்னும் சீக்கிரம் போகிறவங்களா இருக்கிறீங்க, நாங்களாம் பாரு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது வாழலாம், இது சாப்பிட்டுட்டும் வாழலாம், அது சாப்பிட்டுட்டும் வாழலாம். ஆனால் என்ன பெற முடியாது, நமக்கு தேவை அருள், கடவுளுடைய கருணை வேணும், நமக்கு ஒளி உடம்பு வேணும்ன்ற நிற்கிறோம். ஆக ஒளி உடம்பு பெறணுன்னாக்கா மாமிச உணவு உண்டாக்க ஒளி கிடைக்காதுன்னு வேதம் சொல்லுது, சட்டம் சொல்லுது. திருவள்ளுவர் அதுதான் சொல்றாரு, தன் ஊன் பெருக்கத்துக்கு பெரிதொரு ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள்னது. அப்ப அருள் உடம்பு நம்ம பெற முடியாது. அதனால நமக்கு அருள் வேணும் என்பதற்காகத்தான் சைவமா இருக்கணும் என்பது ஆன்மீகத்தின் பார்வை. அது ஆக பசி என்ற ஒரு இதில் எடுக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வரக்கூடியது. காலையில் பசிக்கும், மத்தியானம் பசிக்கும், அப்புறம் ராத்திரிக்கும் பசிக்கும். சுப்பிரமணியர் ஞானத்தில் பசியை பற்றி அவர் சொல்றாரு, கொல்லவே பாசி பயிர் ஆகுமாகும், குறுவை நெல் பச்சரிசி தானுமாகும், மெல்லவே ஆவின் பால் தன்னில் பொங்கி மெஞ்ஞானம் வேண்டுமென்று விரும்பி நீயும் தள்ளவே நித்தம் ஒரு நேரம் கொள்ளு தப்பாமல் பசித்தானும் தளர்ந்து போகும், வில்லவே யோகமதை விரும்பிப்பாரு மெஞ்ஞானி என்று வெளியேறலாம் என்று சாப்பாடு சொல்றாரு. நீ ஞானத்துறையில் போகணும், பிறவியை ஒழுக்குன்னா உனக்கு சாப்பாடு சொல்றேன் கேளுன்றார். கொல்லவே உள்ளுக்கு ஏற்றுக்கொள்வே பாசி பயிர் ஆகும். என்னது பாசி பயிர்? பச்சை பயிர் சாப்பிடணும்னு சொல்றாரு. கொல்லவே பாசி பயிர் ஆகும், கூடவே குறுவை நெல் பச்சை அரிசி தானும் ஆகும். குறுவை பச்சை அரிசி இருக்கு இல்லையா, அந்த பச்சை அரிசி வந்து ஆகும். மெல்லவே ஆவின் பால் தண்ணில் பொங்கி, பாசி பேரு பச்சை அரிசி பசும்பால் இதில் போட்டு எல்லாத்தையும் பொங்கல் பண்றார். பொங்கி நித்தம் ஒரு நேரம் கொள்ளு, ஒரு வேளை சாப்பிடு, நித்தம் ஒரு நேரம் கொள்ளு தப்பாமல் பசித்தானும் தளர்ந்து போகும். நீ உடம்ப வந்து பிராக்டிஸ் பண்ணு, ஒரு வேளை சாப்பிட்டு நீ பிராக்டிஸ் பண்ணு, பசி அடங்கி ஒரு வேளை மட்டும் பசிக்கும். நீ 3 வேளை சாப்பிட்டா 3 வேளை பசிக்கும், 4 வேளை சாப்பிட்டா 4 வேளை பசிக்கும், 5 வேளை சாப்பிட்டா 5 வேளை பசிக்கும். அதுதான் திருமூலர் சொல்றாரு, பொய்க்குழி தூர்ப்பான் புலரி. இது வந்து பொய்க்குழி, நீ எப்படி பழக்கிறியோ அந்த மாதிரி அந்த பழக்கத்துக்கு அது அடாப்ட் ஆயிருன்றாரு. ஒரு குழிக்கு போட்டா 5 குழிக்கும் பசிக்கும்ன்றாரு.
நீ எந்த குழியை தூர்த்தாலும் சரி, கடவுளை நீ ஏற்று. இந்த குழியெல்லாம் நீ அடைக்கணும்னா கடவுளை நீ ஏத்துமின்னு சொல்ற. கடவுளை வணங்கு. கடவுள்னால தான் இந்த குழியிலேருந்து நம்ம வெளிப்பட முடியும். வள்ளலார் சொல்றாரு, குடலை எடுக்காமல் என்னமோ ஒரு குடலை எடுத்தேனேன்னு சொல்லுவோம். வில்வ குடலை எடுத்தேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஆக நம்ம இந்த ஒரு ஜான் வயிறை வச்சுக்கிட்டு படுற பாடு, ஔவையார் சொல்ற மாதிரி, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளிய, 2 நாளைக்கு 7 என்றால் 7, ஒரு நாளும் எண்ணோ அறியா இடும்பைக்கூர் என் வயிறை உன்னோடு வாழ்தல் அரிது. இன்னைக்கு உள்ள நோய்க்கெல்லாம் காரணமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். அப்ப சாப்பாடை கரெக்ட் பண்ணா பல நோய் நம்மளை விட்டு நீங்கும். சாப்பாட்டை கரெக்ட் பண்ணா பாடியோடைய எடை கூட என்ன ஆயிரும், கரெக்டா வந்துடும். எல்லாம் சாப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஆகணுன்றது அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு 3 வேளை சாப்பாடு தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு 2 வேளை சாப்பாடு தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு 1 வேளை சாப்பாடு போதுமானது. யாரு பாடி ஒர்க்கா மைண்டு ஒர்க்கா இதெல்லாம் பொறுத்து இருக்கு. சும்மா சராசரி எல்லாரும் 3 வேளை சாப்பிட்டா என்ன ஆகுது? உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவைப்படும், ஒரு நாளைக்கு எவ்வளோ உணவு தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. இன்னைக்கு வள்ளலார் பசியை பற்றி இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. பசி என்னும் ஓர் பெரும் பாவி பயலே. பசி என்னன்னு சொல்றாரு? பெரும் பாவின்றாரு. நம்மலாம் கேட்டோமா வரும்போது, எனக்கெல்லாம் பசி வேணும்னு. இந்த பாவியை நம்மளோட சேர்த்து என்ன செஞ்சிட்டாரு? வச்சு அமைச்சிட்டாரு. பசி என்னும் ஒரு பெரும் பாவி பயலே, துன்பம் என்னும் ஒரு படும் பாவி பயலே. துன்பம், இந்த பசிக்கினால நம்ம படுற துன்பம் இருக்குது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எவ்வளோ பொய் பேச வேண்டியது, எவ்வளோ அபகரிக்க வேண்டியது இருக்கு, எவ்வளோ கடும் உழைப்பு பண்ண வேண்டியது இருக்குது, திருட வேண்டியது இருக்குது, என்னென்னமோலாம் பண்றாங்க. நாடு விட்டு நாடு போக வேண்டியது இருக்குது, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போக வேண்டியது இருக்குது இல்லைங்களா? எல்லாமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பசிக்கு தான். ஒரு ஜான் இதுக்கு தான். படும் பாவி பயலே ஆபத்து என்னும் பொய் பயலே. பசி ஒரு ஆபத்து. நம்ம ஆபத்தோட இருக்கிறோம், அப்படித்தானே அர்த்தம்? ஆபத்து என்னும் பொய் பயலேன்றது. அப்ப பசி என்பது ஒரு பொய், அது உண்மை அல்ல, பொய். வசிய அவத்தை கடைப்பயலை. அவத்தை என்பது இந்த சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி மாதிரி, இது ஒரு அவத்தைக்கு உட்பட்ட ஒரு நிலை. கடைப்பயலைனா கடைசி மோசமான பயன் சொல்றது கடைப்பயலை. தடைப்பயலை பல தடைகளை செய்யக்கூடியது. இடராம் வன்பயலை இடர் செய்யக்கூடியது. இடர் என்பதும் துன்பம். நீவரெல்லாம் என்புடை நில்லாதீர், நீங்கெல்லாம் என்கிட்ட நிற்காதீங்க. நசிய உமக்குலம் உள்ளதோ, சாகருக்கு உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கிறாரு. பசிய நீ சாக போறியான்னு கேட்கிறாரு. நசிய அப்படின்னா நசித்து போவது என்பது செத்து போவது. நசிய உமக்கு உளம் உள்ளதோ இக்கணத்தே, இந்த நொடி பொழுதே, நீவேர் நடந்து விரைந்து ஓடுமினோ, சீக்கிரம் என்னை விட்டு நீ ஓடி போயிரு. நாடறியா வனத்தை, நாடு அறியா வனத்தை அப்படின்னா அந்த வனம் என்பதை யாரும் அறியாத ஒரு வனத்தை நீ ஓடி போயிரு. நாடறியா வனத்தே கசிய மனத்தெனை அறியீர். கசியும் மனத்தெனை அறியீர். மனம் கசிந்து 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 போகின்றதை நீ அறியீர். சிற்றபையில் விளங்கும் கடவுள் மகிழ்ந்தளித்த தனி கதிர்பிள்ளை நானேன. ஏன்னா மனம் கசிய 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 என்ன கடந்து 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 எங்க போயிருவீங்க? பெருவெளி கடவுளோட பிள்ளையாக நம்ம ஆய்விடுவோம். அதனால கடவுள் மகிழ்ந்து அளித்த தனி கதிர், தனி கதிர்னாக்க பிரகாசம், பிரைட்னஸ் சொல்றது. கதிர்பிள்ளை நானே. அதான் ஔவையார் சொன்னாங்க ஒரு பாடல்ல, நீங்கெல்லாம் யாரும் பிறக்க வேணாமா, இனிமேல் இந்த உலகத்துல பிறக்கவே வேணாம்னாக்க 3 இதை கடைபிடிக்க சொல்லிட்டாங்க. உறக்கம், உணர்வு, பசி கெடப்பட்டால்
பிறக்கவும் வேண்டாம் பிறப்புண்டான். என்ன இருக்கக்கூடாது? உறக்கம், உணர்வு, பசி. இது மூணும் இல்லாமல் பண்ணிக்கிங்க, இந்த உலகத்தில் நீங்க மீண்டும் பிறக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. இது மூணும் எப்படி நம்ம இல்லாம செய்யறது? உறக்கம் எப்படி இல்லாம இருக்கிறது? உணர்வு இல்லாமல் எப்படி இருக்கிறது? பசி இல்லாமல் எப்படி இருக்கிறது? பாருங்க, ஒளி உடம்பு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை, மற்ற உணர்வு இல்லை. ஒளி உடம்பு எடுத்துட்டு அதுக்கு பசியும் இல்லை. அப்ப சொல்லாமல் எப்படி சொல்றாங்க? நீ ஒளி உடம்பு எடுத்துக்க. ஒளி உடம்பு எடுத்துட்டா இது இருக்காது. சரி, ஒளி உடம்பு எடுக்கிறது நம்மளோட வேலையா? நம்ம செய்யற வேலையா? அது இல்லை. யார் செஞ்சு கொடுக்கணும்? இந்த உடம்பும் நம்ம செய்யல, இந்த மனமும் நம்ம செய்யல, இந்த உடம்புல ஒரு இது கூட நம்ம செய்யல. வேலைங்களா? அதே மாதிரி வான்வெளியில கோடா கோடி உடம்பு இருக்குது, இதுவும் நம்ம செய்யல. அதிலே சிறந்த ஒரு உடம்பு, எக்காலத்திலும் அழியாத உடம்புக்கு ஒரு உலகம் இருக்குது, மரணமில்லா பெருவாழ்வுக்கு. அந்த உடம்பு எடுக்கணும்னா கட்டாயம் ஒளியாதான் மாறி ஆகும். ஸோ ஒளி உலகத்துக்குள்ள ஒளி உடம்பு நம்ம எடுத்துட்டோமா அதுக்கு உறக்கம் இல்லை, உணர்வு இல்லை, பசியும் இல்லை. பராபரைக்கே ஔவையார் இதை சொல்றாங்கன்னா கேட்டுங்க. அப்ப பெருவெளிக்கு வள்ளலார் என்ன சொல்ற? எனக்கு பசி இல்லை, நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்றார். எனக்கு பசி இல்லை, உறக்கம் இல்லை, தூக்கம் தொலைத்தான்றார், ஆக்கம் தந்தான்றார். அப்ப யார் தரணும் இதெல்லாம்? இறைவன் தான். அப்ப நம்ம எங்கேயும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யாரை நத்தி ஆகணும்? இறைவனை தான் நத்தி ஆகணும். நோ சான்ஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த மனிதனையும் எந்த குருமார்களையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் யார் கையில் இருக்கு? சிண்டு அது கையில் வச்சுக்கிட்டு நீ எங்க ஓடினாலும் நீ என்கிட்ட தான் வந்து ஆகணும், வழியே இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிச்சு. என்ன பண்றது? அதனால நம்ம இறைவனை அவன்கிட்ட நம்ம பணிஞ்சு தான் ஆகணும், அவன்கிட்ட நம்பி ஆகணும், அவனை விரும்பி ஆகணும், அவனை பாடி ஆகணும், அவன் நாம சொல்லி ஆகணும், அவன் கேட்குற மாதிரி ஒழுக்கங்கள் எல்லாம் ஓரளவுக்கு கடைப்பிடிக்கணும், இல்லைங்களா? ஜீவகாருண்யம், அவன் உனக்கிட்ட ஜீவகாருண்யம் இருக்கணும்னு கொள்றானாக்கா அப்ப நம்ம அதை பெருக்கி கொள்ளணும். அவன் சொல்றதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோமா என்ன பண்றான்? செல்ஸுங்க எப்படி வந்து சுகரை வந்து அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணுதோ, கடவுளும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடும் போ அப்படின்னு நம்மளை ஒதுக்கி விட்டுறோம். ஆக பசிக்கு இங்க சொல்றத பார்க்கும்போது அது இல்லாத ஒரு உடம்பை வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிறார். அப்ப அவர் உடம்புல இனி பசி ஒன்றும் அந்த மிரட்டுமாது அந்த பாவி அங்க இருப்பான் அவர்கிட்ட. வள்ளல் பெருமானுக்கு பசி இல்லை. இப்ப பாருங்க, இயற்கை எப்படி நம்மளை போட்டு, இந்த மனித குலத்தை அது போட்டு தெரியாத மாதிரி நம்மளும் இந்த வயிறை தாங்கிக்கிட்டு இதுக்காக நம்மளும் பாடுபட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். கடைசியில் அங்கிட்டு ரகசியமா இது இன்னொரு உடம்பு செய்தா அந்த உடம்புக்கு பசியே இல்லை, உணர்வு ஒண்ணுமே இல்லை, எக்காலத்திலும் அழியாதது. இது நிமிஷத்துக்கு நிமிஷம் செல்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும். கம்பேர் பண்ணி பாருங்க ரெண்டு விதமான வாழ்க்கையும். அதான் வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதீன்றார். மெய்யகத்தே ஒரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதை வாழ்க்கையென மதித்து அதனை பெறவே அப்படின்னு சொல்லுவார். நான் அடுத்து பாடல் 1420. மரணம் என்னும் பெரும் திருட்டு மாப்பாவி பயலே. மரணம், அதுலயும் பாருங்க உண்மையிலே எதுதான் மரணம் அடையுதுன்னா உடம்பு தான் மரணம் அடையுது. அதுலயும் ஒரு நுட்பம் பாருங்க, உடம்பு மட்டும்தான் மரணம் அடையுது, நாம் மரணம் அடைவது இல்லை. வெளியில தெரியுதா பார்த்தீங்களா? நம்ம பொதுவா என்ன சொல்றோம்? செத்துட்டாருங்க செத்துட்டாருங்க.
எங்க செத்துட்டாரு. நம்ம கண்ணுக்கு தெரியல செத்துட்டாருங்கன்னு நம்ம சொல்றது, மூச்சு காட்டு நின்றுட்டா அவர் செத்துட்டாரு, உடம்பு செத்ததை நம்ம செத்துட்டாருன்னு இருக்கோம். ஆனா உண்மையிலே அவர் எங்க இருக்கிறாரு? ஆவி உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்ப பாருங்க, நம்மளும் ஆவியா தான் இருக்கிறோம், உடம்பாவும் இருக்கிறோம், ஆவியாவும் இருக்கிறோம். ஆனா ஆவி நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனா நம்ம செத்துட்டோமா? இல்லையே. இப்ப அதே ஆவி என்ன செஞ்சிருச்சு? வெளியில இருந்து அது வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியல, அது வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்ம என்ன முத்திர குத்துறோம்? செத்துட்டாருன்னு சொல்லிட்டு. பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செத்துட்டாரு? பொது நாலேஜ்ல செத்துட்டாரு. டீட்டெயில்ஸா போனாக்கா என்ன செத்து போச்சு? உடம்பு தான் செத்து போச்சு. இன்னும் அவரு சாகல, இருக்கிறாரு. நமக்கும் அவருக்கு என்ன இல்ல? கனெக்ஷன் இல்ல, தொடர்பு இல்லை. இப்ப அதே மாதிரி தூங்குறீங்க, தூங்கும் போது உங்களுக்கு இந்த உடம்பு உலகத்தோடு தொடர்பு இருக்குதா? நம்ம செத்துட்டோமா? சொல்லுங்க, நம்ம செத்துட்டோமா? இல்ல தானே. முழிச்சனே திடீர்னு உலகத்துக்கு நமக்கும் சம்பந்தம் வந்துருச்சு. அதான் திருவள்ளுவர் சொல்லுவாரு, இந்த இறப்பும் பிறப்பும் எப்படின்னு கேட்டா, உறங்குவது போல சாக்காடுன்னர், உறங்கி விழிப்பது போல பிறப்புன்னர். அப்ப செத்து போல பாருங்க. உறங்குவது போல சாக்காடுனா இறப்பு, உறங்குவது போல தூங்குறோம், தொடர்பு இல்லை. சரி, பிறப்பு எப்படின்னா உறங்கி விழிப்பது போல. விழிச்சனே என்ன செய்யுது? கான்டாக்ட் வந்துருச்சு, உலகத்துக்கும் நமக்கும் கான்டாக்ட். அதே மாதிரி இறப்பு என்பது ஒருத்தர் வெளியாயிடுறாரு, கான்டாக்ட் இல்லை, அப்புறம் திருப்பி அவர் உலகத்துக்கு வந்துடுறாரு, திருப்பி உலகத்துக்குள்ள வந்தோடனே கான்டாக்ட் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்மளும். அது இப்படி மரணம் நம்மள ஒரு வித்தை காட்டிக்கிட்டு இருக்குது, செத்தது போல ஒரு வித்தை. ஆனா அவர் சாகாம அப்புறம் இன்னொரு பக்கம் திறந்து வர்றது இன்னொரு பக்கம். இதை தானே நம்ம பார்க்கிறோம். செத்துட்டா எல்லாமே செத்து போகணும் இல்லையா? ஆனா சாகிறது இல்லை. கடவுள் படைப்புல இப்படி ஒரு வியப்பாக இருக்குது. அதை சொல்றாரு, மரணத்தை பற்றி சொல்லுகின்றார். இன்னொரு இடத்துல கூட பெருமன் 1:6-4 ஒரு பாடல், சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்று. 1:6 போல இருக்கும். இருக்கா? இருக்கா பாட? சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்று. இதுவும் ஒரு பெரிய துன்பமா? பிறப்பதும் இறப்பதும் ஒரு துன்பம். நோவதென்று புதிதென்று என்றும் உள்ளதா? forever. பட்டினத்தா சொல்ற மாதிரி, அத்தன் எத்தனை எத்தனை அத்தனோ, அம்மை எத்தனை எத்தனை அம்மையோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, பெண்டீர் எத்தனை எத்தனை பெண்டீரோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனாய் அடியேன் அறிந்திலனே என்ற. போர்டோவா இருக்கிற, எனக்கு தெரியல இன்னும் அப்படின்னு சொல்ற. அப்ப வள்ளலாரும் அதான் சொல்றாரு, சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்று என்றும் உள்ளதா. இந்த நோவை நீக்கி ஈவது, ஈவதுன்னா கொடுப்பது, மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றால் அந்தோ இச்சிறியனால் ஆவதுன்னு. மற்ற தெய்வங்களே கொடுக்க முடியாதான் இத. மற்ற இறைவரால் ஆவது ஒன்று இல்லை என்றால் அந்தோ இச்சிறியனால் ஆவதென்ன. திருமூலர் அழகா படிப்பார், அவனை ஒளிய அமரரும் இல்லை, அவனென்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை, அவனன்றி ஊர் புகும் மாறு அறியேனேன்வர். அப்ப யாரை கொண்டு அடைய முடியும்? திருமூலர் சொல்றாரு, அவனை ஒளிய. யாரு அந்த அவன்? அவன் யாரு? எந்த இறைவன்? பராபரை. அப்ப அன்றைக்குள்ள உய்யணும்னாக்க வள்ளலார்லாம் பிறக்கல இல்லையா? அப்ப அன்னைக்கு யாரு மூலமா உய்ய முடியும்? பராபரை ஒன்றுதான். அந்த பராபரை எங்க இருக்குது? மூலாதாரத்தில் இருக்கு.
அப்ப மூலாதாரத்தில் இருக்கிற கரு, அதை நீ அந்த கருவை வசப்படுத்தினாதான் நம்ம எங்க போக முடியும்? பராபரைக்குரிய உடம்பு பெற்று அந்த உலகத்தில் போய் வாழ முடியும். 2 சிஸ்டம் இருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு சிஸ்டம் பூமிக்குள்ளதை படைக்கிறது, இன்னொரு சிஸ்டம் பராபரைக்கு பசியாக்குறது. கருப்பைகளுக்கு போனா இன்னொரு உயிரை கொடுக்கும். அதே புருவமத்திக்கு போனுச்சுன்னா, உள்ளத்துக்குள்ள பூந்துச்சுன்னா மேலோகத்துக்குரிய வாழ்க்கையை அது கொடுத்துரும். அப்ப கடவுள் யாருக்கிட்ட கொடுத்துட்டான்? நீ உய்யறதும் உய்யாதும் தான் உன் பாடு, நான் வாங்கிட்ட கொடுத்துட்டேன் கருவை. நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி, சுக்கா நம்ம கிட்ட கொடுத்துட்டான். அந்த அந்த உரிமை யாருக்கிட்ட கொடுத்துட்டான்? வித்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டான் தான் வச்சுக்க. நீ பூலோகத்தில் அழிச்சாலும் சரி, இல்லை என் உலகத்துக்கு நீ வந்தாலும் சரி, உரிமை ஒன்னோடன்னு சொல்லிட்டு அவன் டெக்னாலஜியை மட்டும் கொடுத்துட்டு நம்மளை திண்டாட விட்டுட்டான். டெக்னாலஜி தெரியல. வள்ளலார் சொல்றாரு, கோடிக்கணக்கான பேர் போய் அங்க போயிருக்கிறாங்கன்னு வள்ளலார் பாடல்ல சொல்றாரு. எங்க? பராபரையில கோடிக்கணக்கான பேர் போயிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன தெரிஞ்சிருக்குது? அந்த நுட்பம் தெரிஞ்சிருக்கு. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு, விந்து விட்டால் நாதமது கிட்டாதென்றே வேறு பல விதமாக சொன்னார் சித்தர், சிந்ததனில் கற்பம் உண்ண கலங்குகின்றார் தெளிவாத கூறாத குற்றத்தாலே, நொந்து கெட்டார் ஞாலமதில் மாந்தர் கோடி, நுட்பமது இன்னதென்று அறியவில்லை, சிந்தைதனில் பெண்மயக்கம் கொண்டால் அன்றே சிதறிப்போம் யோகமுடன் காய சித்தினர். எங்க இருக்குதா வித்து? விந்து விட்டால் நாதமது கிட்டாதென்றே. விந்து விரயம் பண்ணினால் நாதத்தை நம்ம வசப்படும். அப்ப நாதம் தான் உயிர். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வ. அந்த நாதம் எங்க இருக்குன்னா 7வது தாதுல இருக்கு. அதான் உயிர் பொருள், பராபரை சக்திய, பராபரை உலகம் அது. அதுதான் கரு. அந்த கருவை வசப்படுத்திக்கிட்டாக்க நம்ம போகலான்னு சொன்னார். அதான் வெந்து விட்டால் நாதமது கிட்டாதென்றே வேறு பல விதமாக சொன்னார் சித்தர். சித்தர் பல மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. சிந்தைதனில் கற்பம் உண்ண கலங்குகின்றார். எப்படி அந்த அமுதத்தை உண்பது என்பது கலங்குறான்னா தடுமாறுறாங்க, தெரியல. ஏன்? தெளிவாக கூறாத குற்றத்தாலேனர். சித்தர்கள் எப்படி சொல்லி விட்டாங்க? அதை தெளிவா சொல்லல, போட்டு என்ன பண்ணி விட்டாங்க? சுத்தல்ல விட்டு வச்சிருக்கிறாங்க. பார்த்து பாவம் எடுக்கிறானா, அந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கிறான். நான் இவங்க சுத்தல்ல விட்டதை வள்ளல் பெருமான் சொல்றாரு, இந்த மாதிரி நேர்மையாக சொல்லாம விட்டுட்டாங்கன்னு இவர் சுட்டி காட்டுறாரு ஒரு பாடல்ல. விளைவுகளா? நேர்மையாக சொல்லாமல் சுத்தல்ல விட்டுட்டாங்கன்னு இவரோட பாடல்ல இருக்குது. அப்ப திருக்குறள் அவர் சொல்றதும் சரியா இருக்குது. திருவள்ளுவர் சொல்றாரு, கற்பம் உண்ண கலங்குகின்ற தெளிவாக கூறாத குற்றத்தாலே. அடுத்த வரி சொல்ற, நொந்து கெட்டார் ஞாலமதில் மாந்தர் கோடி. முயற்சி பண்ணி பாடுபட்டு செத்தவன் கோடா கோடி, போனவன் கோடி கோடி, போக முடியாமல் போனவங்க மாந்தர் கோடி. நுட்பம் அது இன்னதென்று அறியவில்லை. என்ன தெரியணும்? நுட்பம்னா டெக்னிக்கலா எப்படி இது டோன்ட் ஒர்க் ஹார்ட் பட் ஒர்க் ஸ்மார்ட்னு சொல்றாங்களே, அது மாதிரி இதை எப்படி டெக்னிக்கலா நமக்கு தெரியணும். இன்னைக்கு வள்ளலாரோடவே அருமையான டெக்னிக்கல் கொடுத்துருக்கிறார். டெக்னிக்கல் தெரியாம வழிபாடு செஞ்சாக்க ஒன்றும் கதைக்கு ஆகாது. அதான் ஒரு சித்தர் பாடுவார், பூசையிலே வெகு கோடி பூசை உண்டு புகழான மந்திரமோ கோடா கோடி. பூசையிலே வெகு நுணுக்கம் அறிய மாட்டார். இப்ப நுணுக்கம் தெரியும். நம்ம கோயில்ல போய் வழிபாடுல நான் நுணுக்கமான பூஜையா? கிடையாது. அது ஜெனரலா உள்ள சாதாரண எல்லாத்துக்கும் பொதுவான பூஜை. நீங்க உய்யணும்னா என்ன செய்யணும்? நுட்பம் தெரியணும். அந்த பழைய காலத்து உள்ள நுட்பம் எந்த வெளிக்கு உரியதுனாக்கா பராபரை வெளி. இப்ப அதையும் கடந்துருச்சு. இப்ப அது அந்த இடத்துக்கும் போறது லைஃப் இல்லை. இன்னும் அதையும் கடந்து போனோம். அப்ப நுட்பம் இருக்குமா இருக்காதா? அப்ப நுட்பமான வழிபாடு செய்ய தெரியும். இப்ப 6ஆம் திருமுறை என்பது என்ன வழிபாடு? மிக அதிநுட்பமான வழிபாடு. ஏன்னா அதிநுட்பமான நடம் இங்க இருக்குது. இங்கதான் சொல்லப்படுது. இந்த வேதத்திலே மட்டும்தான் அந்த அதிநுட்பமான நடம் இருக்குது. இந்த நடம் தான் ஒரு மனிதனை நித்திய பொருளாக மாற்றும்.
நித்திய ஒளியாக மாற்றும், நித்திய உலகத்துக்கு கொண்டு போகும். இதுதான் வந்து அந்த அமுதத்தை வந்து ஊட்டும். வேற எதுக்கு ஊட்டுறதுக்கு தெரியாது. அதனால அந்த பாடல்ல வந்து சொல்றாரு, நுட்பமது இன்னதென்று அறியவில்லை, சிந்ததனில் பெண் மயக்கம் கொண்டால் அன்றி. நான் ஏன் வந்து வள்ளலார் கூட சொல்லுவார், மறுபெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும். நான் யோகத்தன்மையில போறவங்களுக்கு உறவு வந்து ஆகாது, உடல் உறவு வந்து ஆகாது. அப்படி வச்சுக்கிட்டா என்ன செய்யும், யோகம் வந்து உடஞ்சி போயிரும் சொல்லுவார். சிதறிப்போம் யோகமுடன் காய சித்தி. காய சித்தி என்பது என்னன்னாக்கா ஒளி உடம்பு. கரு பிடிச்சனே என்ன வளரும், ஒளி உடம்பு வளரும். அந்த ஒளி உடம்பு வளர்ற நேரத்தில் உறவு ஒன்று வச்சுக்கிட்டா உடம்பு சிதறி போயிடும். சிதறிப்போம் யோகமுடன் காய சித்தி, நுட்பமது இன்னது என்று அறியும். அந்த மாதிரி செத்து போனவங்க நிறைய பேரும் இல்லைங்களா. அதான் பெருமான சொல்வார், மறுபெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும். இதெல்லாம் யோகம். அதனால இங்க மனிதனுக்கு வந்து மரணம் இதுல மட்டும்தான் வரும்ன்றதில்ல, யோகத்திலையும் மனிதனுக்கு கேர்ஃபுல் இல்லைன்னா என்ன வரும், மரணம் வரும். எவ்வளவு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க யோகத்துறையில வந்து அப்படின்றதுக்கு புலத்தியரோட நூல் வந்து நிறைய விஷயத்த சொல்லும். அது 15 சித்தர் நூல்ல வந்து அவர் எழுதியிருப்பாரு, எப்படிலாம் இறந்து போனாங்க, என்னென்ன செஞ்சலாம் இறந்து போனாங்க யோகத்துக்குள்ள வந்து. அப்ப யோகம் என்பது ரொம்ப தெளிவு, ரொம்ப டேஞ்சரானது. கரணம் தப்பினால் மரணம். சாதாரணவனுக்காவது கொஞ்சம் லேட்டா வரும், ஆனா யோகத்துல போறவங்க நுட்பம் இல்லைன்னா சீக்கிரம் மரணம். விவேகானந்தாலாம் பார்த்தீங்களா இவ்வளவு சீக்கிரமா போனாரு, ஏன்னா நுட்பம் தெரியல. நுட்பம் தெரியலன்னா யோகம் வந்து விளையாடக்கூடாது இல்லைங்களா. யோகம் தெரியலன்னா யோகத்துக்குள்ள. அதனால்தான் நமக்கு எல்லாருக்கும் யோக வழிபாடு வைக்கல, சரியகிரியை வச்சுட்டாங்க. அப்ப சரியகிரியில ஆபத்து இருக்கா? அது ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிட்றோம், அர்ச்சனை பண்றோம், பொங்கல் சாப்பிட்றோம், வீட்டுக்கு போறோம், முடிஞ்சது. இதுல எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனா யோகம் வந்து அப்படி இல்லை. யோகம் நீங்க ஏர் டெக்னிக் பிராக்டிஸ் பண்ணாலே அதுல வந்து நிறைய சிக்கல் இருக்கு. வாத பித்த சிலைத்துமங்கள்லாம் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அப்பப்போ அதுக்கு மருந்து கொடுத்தெல்லாம் சாப்பிட்டு அதை வந்து இது பண்ணணும். சில பேர் என்ன செய்வாங்க, கடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சருகறிந்து சாப்பிட்டுக்கிட்டு அது சூடியறி செத்து போனவங்க கொடா கோடி பேரும். சருகறிந்தி நீர் குடித்து சாரவாள் தவசிகள் சருகறிந்தி நீர் குடிக்க தேகம் சஞ்சலம் உண்டாகும். வருவிருந்தோடு உண்டுடுத்தி வளர்மனை சிகுப்பில் வருவிருந்தோன் ஈசனாக வாழ்வழிக்கும் சிவாயமேன். சருகெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு இருக்காதன்றாங்க. நீ குடும்பத்தில் இருக்கிறியா, அதுக்கு உள்ள ப்ரொசீடியரோட இருந்தா இறைவனே உன்னை தேடி வருவான் அப்படின்னு. பனையுள் இருந்த பருந்தது போல மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். திருமூலர் சொல்லுவார், மனை என்பது வீடு, பிள்ளைக்குட்டியோட இருக்கிறவங்க மாதவர்க்கு ஒப்பாக இருப்பாராம். பனையுள் இருந்த பருந்தது போல, மனையில இருந்தாலும் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர்னு சொல்வார். நீங்க இறைவனை என்ன செய்யணும், குடும்பம் இருந்தாலும் நினைக்கும், குடும்பம் இல்லைனாலும் நினைக்கும், தொழில் இருந்தாலும் நினைக்கும், தொழில் செய்யலைனாலும் நினைக்கணும். அப்ப நினைக்கிறது வந்து பொதுவாக இருக்கு. நீ என்ன அரசனா இருந்தாலும் நினைக்கணும், ஆண்டியா இருந்தாலும் நினைக்கணும், பணக்காரனா இருந்தாலும் நினைக்கணும், பணம் இல்லைனாலும் நினைக்கணும். நீ நீ யோகம் செய்யறியோ செய்யலையோ கடவுளை நினைக்கணும், யோகம் செஞ்சாலும் கடவுளை நினைக்கணும். அது வந்து பொது விதியாக இருக்குது. அதான் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். எது போல, பனையுள் இருந்த பருந்தது போல. பனை மரத்தில் இருக்கிற பருந்து இறை தேடுறதுக்கு எங்க போவோம், போய் பறக்கும். இறை தேடிட்டு எங்க வந்துடும், பனை மரத்துக்கு வந்துடும். அது போல நீ வெளியில போ, சம்பாரி, அப்புறம் எங்க வந்துரு, வீட்டுக்கு வந்துரு. வீட்டுக்கு வந்துட்டு என்ன கடவுளை நினை. பனையுள் இருந்த பருந்தது போல நினையாத வார்க்கு இல்லை நின் இன்பம் தானே. நீ கடவுளை நினைக்கலன்னா கடவுளோட இன்பம் உனக்கு கிடைக்காது. பாருங்க, திருமந்திரத்திலையும் அந்த நினைவை சொல்றாரு. இங்க ஞான சரியில என்ன சொல்றாரு, நினைந்து நினைந்து. அப்ப இறைவனை நினைப்பது வந்து ரொம்ப, அப்ப இறைவனை நினைச்சாதான் இறைவனும் வந்து நம்மளோட என்ன செய்யறாரு, கலக்கிறார். நமக்கு அந்த பக்குவம் இருந்துச்சுனாக்க கடவுள் நம்மளை வந்து தேடி வந்து கூட்டிட்டு போவார்.
அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஆக மரணம் பல வகையில் வருது, தொடர்ந்து வருது. ஜென்மம் ஜென்மமா நமக்கு என்ன வந்துட்டு இருக்குது? மரணம். அப்படின்னா நம்மள செத்து தான் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இனி அடுத்து என்ன செய்ய போறோம்? கடவுள் நமக்கு ஒளி உடம்பு பொருந்தலைன்னாலும் நமக்கு என்ன தந்து கட்டாயம் நமக்கு மரணம் வரப்போகுது. எப்போ வருதுன்றது நமக்கு தெரியாது, எப்படி வரப்போகுதுன்றது தெரியாது. என்ன செய்ய போறோம்? மரணம் வந்தாலும் அடுத்து என்ன வருவோம்? எங்கேயோ போய் மறுபடியும் என்ன செய்ய போறோம்? பிறக்க போறோம். இப்போ எங்க போய் பிறக்கணும்? நம்ம இப்பே யோசிக்கணும். எங்க பிறந்தா நல்லது, எந்த இனத்துல பிறந்தா நல்லது, எப்பேற்பட்ட அப்பா அம்மாட்ட பிறந்தா நல்லது? இது ஒரு பெரிய ப்ரிப்பேர் இப்பே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஏன்னா போய் ரோங்கான இடத்துல மதத்தில் போய் பிறந்தோன்னு வைங்க, என்ன ஆகும்? இதுக்குள்ள இப்படி ஒன்று இருக்குன்றதே நம்ம டோட்டலா மறந்துடும். எஸ், நம்ம பின்பற்ற மாட்டோம், எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்னா அந்த வேதத்தை தான் படிப்போம். அதே சில தேசங்களில் போய் வள்ளலார் சொல்ற மாதிரி அந்த நல்ல குணங்கள் உண்டாக முடியாத தேசத்தில் போய் பிறந்துட்டோமா என்ன ஆயிரும்? நம்மகிட்ட கருணை வருமா? வராது. இப்போ அதுக்கும் நல்ல இடத்துல போய் பிறக்கணும், அது நல்ல பெற்றோர்கிட்ட போய் பிறக்கணும். அப்போதான் அந்த டிஎன்ஏ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சன்மார்க்கத்து குடும்பத்தில் போய் பிறந்தா நமக்கு இன்னும் ஒரு இது சின்ன குழந்தையா இருக்கும்போது அருப்பெருஞ்சோதி ஓடும். இது ஆன்மா நினைங்க, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு, நான் ஏற்கனவே படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? இல்லைன்னா எல்லாம் மாறி போயிடும். ஸோ மரணம் என்னும் பெரும் திருட்டு பாவி பயலே. பாருங்க, அதை திருட்டு பயலேன்னு சொல்றாரு. செத்து போன மாதிரி நீ ஏமாத்துற, ஆனா சாகல. அதனால திருட்டு பாவி பயலே, வையகமும் வானகமும் மற்றகமும் கடந்தே மரணமுறும் பேரிருட்டு பெருநிலமும் தாண்டி பசையற நீ ஒளிந்திடுக. மரணத்தையே என்ன சொல்றாரு? நீ ஒளிந்து போன்றாரு. எங்க எவ்வளவு? வையகமும், வையகம்னா இங்க இந்த இடம், வானகமும், ஏன்னா அங்கேயும் நீ போற, அங்க உள்ளவங்களையும் நீ சும்மா விடுறது இல்லை. வானகமும் மற்றகமும், மற்றகம்னா இன்னும் அப்ப லெவல். அப்பனா எது வரைக்கும்? பராபர வரைக்கும். அப்ப மரணம் எது வரைக்கும் போகுது? அது முதல்ல அங்க என்ன சொன்னாரு? வையகத்தேர் வானகத்தேர் மற்றகத்தேர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதினாரு. இங்க என்ன சார்? வையகமும் வானகமும் மற்றகமும் கடந்தே மரணமுறும் பேரிருட்டு பெரு நிலமும் தாண்டி. எல்லாமே என்ன நிலம்ன்றாரு? எல்லாம் இருள் நிலம்ன்றாரு. இன்னும் ஒளி நிலம் தெரியல. எங்க ஒளி பிரகாசமா இருக்கிற நிலம் தெரியாம இருக்குது. பேரிருட்டு பெருநிலமும் தாண்டி பசை அற. பசை அற என்பது, பசை என்பது விருப்பம் அற நீ ஒளிந்திடுக. பசையற அதாவது நீ பற்று இல்லாமல் ஒளிந்திடுக. இங்கிருந்தா எனிலோ, அப்படி இருந்தா என்ன நடக்குமா? மரணமுறை உனை முழுதும் அடித்திடுவேன். உனக்கே நான் என்ன கொடுத்துருவேன்? ஒன்ன மரணம் வந்து, மரணத்துக்கே ஒரு மரணம். இதுவரையில மரணம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு, மரணத்துக்கு ஒரு மரணம். அப்ப நீ இனிமேல ஒன்னும் செய்ய உன நீயே செத்து போயிடுவே அப்படின்ட்டாரு. மரணமுறை உனை முழுதும் அடித்திடுவேன், இதுதான் என்னுடைய யான் அருள் ஆணை. இது சும்மா வீம்பு பேச்சில்ல, அருள் ஆணை அப்படின்றாரு. என் குரு மேல் ஆணை, என்னுடைய குருநாதர் மேல், குருனா யாரு? அருப்பெருஞ்சோதி மேல் ஆணை. அரணரும் என் தன்னை விடுத்தே ஓடுக. என்னை நீ விடுத்து ஓடி பேரு. நான் தான் அருட்ஜோதி பதியை அடைந்த பிள்ளை காணே. நான் யாரா ஆயிட்டேன்? அருட்பெரும் ஜோதி ஆயிட்டேன். அருட்பெரும் ஜோதி ஆன பிள்ளை காணேனர். அதனால அருட்பெரும் ஜோதி ஆயிட்டாக்க யாருக்கும் என்ன வராது?
மரணம் வரும். பரம்பரையா இருந்தா மரணம் வரும், பறையா இருந்தா மரணம் வரும், பரம்பரையா இருந்தாலும் மரணம் வரும். வேற எந்த வெளிகள்ல இருந்தாலும் மரணம். அப்ப ஒரே ஒரு இடம் தான் நமக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்வு ஒன்று இருக்குன்னா அது எந்த வெளியை தாண்டி இருக்குன்னா இதுதான் பவுண்டரி. நம்ம எந்த பவுண்டரியை தாண்டணும் அப்படின்னு தெரியும். இது விளங்கிக்கிட்டாக்க ஈஸியா மற்ற சமய மதத்தெல்லாம் தூக்கி போட்டுடலாம். பவுண்டரி தெரியலனாக்க எல்லாம் ஒண்ணுன்னு கட்டுவோம். இது வரைக்கும் மரணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாக்க அதை தாண்டுறது எந்த வெளி? சன்மார்க்க. சன்மார்க்கம் ஒன்றுதான் மரணம் இல்லா பெருவாழ்வுக்குரிய. மற்றது எல்லாம் கடவுளே சுத்தல்ல விட்டாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இது மனிதன் விட்ட சுத்தல் இல்ல. யார் விட்ட சுத்தல்? தலைவன் விட்ட சுத்தல். அப்ப நம்ம விளங்கி கொள்ளணும். ஏன் இத வள்ளலார் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுடுங்க, என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. சன்மார்க்கம் ஒன்றுதான் மரணமில்லா பெருவாழ்வு. இதை நம்ம துணிஞ்சி சொல்லலாம் மக்களுக்கு. ஏன்னா அவ்வளோ எவிடன்ஸ் நம்ம கிட்ட தெரிஞ்சு போச்சு, பவுண்டரி தெரிஞ்சு போச்சு, எது வரைக்கும் மரணம் வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த பவுண்டரி தாண்டறதுக்கு ஒரே மார்க்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா சன்மார்க்கம். இது என்னன்னா வெதர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அவ்வளவுதான். இப்படி ஒரு வாழ்வு இருக்கு, இப்படி ஒரு பவுண்டரி இருக்குது, இதுக்கு மேல போறதுக்கு ஒரு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவ்வளவுதான். நோ 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 ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னா கேரி ஆன், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா அவங்க சாகணும்னு விரும்புறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? கடவுளும் அழட்டிக்கிறதே கிடையாது. கடவுள் ஐயோ செத்து போகுதுன்னு அழட்டிக்கிறாரா? பாருங்க, உலகத்தில் எவ்வளவு இறப்பு கடவுள் எங்கேயாவது அழட்டிக்கிறாரா? ஒண்ணுமே அழட்டிக்கிறது இல்லையா? அவர் உடனே தடுக்கிறாரா? இல்லையே. ஏன்னா அவருக்கு தெரியும் எவனும் சாகிறது இல்லைன்னு. அவருக்கு தான் தெரியும் யாரும் எல்லாம் என் உலகத்துல பத்திரம், அங்க உலகத்துல இல்லை, என் உலகத்துல இன்னொரு உலகத்துல இருக்கிறாங்க. அதனால ஒரு பாடல்ல வள்ளலார் சொல்வாரு, நான் எங்க இருந்தாலும் அது உன்னோட உலகம், நான் என்ன செய்யறதுன்னு. செத்தாலும் அதுவும் உலகத்துல தான் நான் இருக்கிறேன்ற அப்படியும் ஒரு இடத்துல சொல்றாரு. அது ஒண்ணு தனியா வேற உலகன்றது, அதுவும் கடவுளுடைய உலகம். அப்ப கடவுள் பாப்ப நீ எங்க போற? எல்லாமே நீ வாழ்ந்தாலும் என் உலகம் தான், செத்தாலும் என் உலகம் தான் இல்லையா? இப்ப அவருக்கு அதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். அது அப்படியே நீ செத்து போயிட்டா அடுத்து யார் இருக்கா? என் ஆள் ஒருத்தன் இருக்கிறான், என்ன பண்ணுவான் அந்த ஆளு? அவரை படைச்சிட்டு போவார், அவ்வளவுதான். அவர் வேலையை அவர் செய்வார். என்ன நட்டம்? நீ இங்க ஆழ்ந்து செத்து போயிட்டாருன்னு இங்க கிடப்ப, அங்க ஐயோ குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு பர்த்டே கேக் வெட்டிட்டு இருப்பேன். இங்க அழுவுதுங்க, அங்க பர்த்டே கொண்டாடுதுங்க. இதுதான் ஃபன்னி உலகம். நம்ம இன்டெலெக்சுவலா நம்ம திங்க் பண்ணுமா, உலகம் ரியலி ஃபன்னியான ஒரு உலகம். எத்தனையோ கோடி யுகங்களை இது அழிச்சிருக்கு. நம்ம சென்னையை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? வேதம் படிச்சா இந்த உலகத்தையே எத்தனையோ ரவுண்டு சுத்தல்ல விட்டுருக்குது, பந்து சுத்துற மாதிரி சுத்தி விட்டுருக்கு வேலைங்களா? நமக்கு உள்ள ஹிஸ்டரி எல்லாம் கோயிலெல்லாம் பார்த்தா 3000 ஆண்டுகளுக்குள்பட்ட ஹிஸ்டரி தான் நமக்கு இருக்குது. ஒரு மீறி போனா ஒரு 5000 ஆண்டுகள். அதுக்கும் கோயில்கள் கிடையாது. கோயில்லாம் ஒரு 3000-1000 ஆண்டுகள் கோயில் தான். ஆனா இந்த ஆன்மீகம் இந்த பூமியில எவ்வளவு காலம் இருக்குதுன்னு கேட்டா 700 கோடி ஆண்டுகளுக்கு முன்புல இருந்து இருக்குது, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்புல இருந்து இருக்குது. அப்ப எவிடன்ஸ் எங்க? எல்லாம் எவிடன்ஸ் காணோம். எவிடன்ஸ் எங்க இருக்குன்னாக்கா எல்லாம் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா எவிடன்ஸ் இருக்குது. எப்படி போனாங்க, எப்ப போனாங்க? இன்னைக்கு நமக்கெல்லாம் இங்க போக கூட நமக்கு வழி தெரியல. கோடா கோடி பேர் 6 அந்தத்துல இருந்து கோடா கோடி பேர் போய் வாழ்றாங்கன்னு வள்ளலார் நமக்கு எவிடன்ஸ் கொடுக்கிறாரு. வாழ்றாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு ஆளுக்கு போக தெரியுதா? we lost. அப்ப என்னதான் உலகத்துல நடக்குது? எங்க போச்சு அந்த டேலண்ட் எல்லாம்? சுனாமி என்ன செஞ்சிருச்சு? எல்லாம் அடிச்சு விட்டுருச்சு. திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாம் ஒன்னும் தெரியாம ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாம் மறுபடியும். அந்த மாதிரி எத்தனை கோடி யுகத்தை படைத்து அழித்ததும் எவிடன்ஸ் இருக்குது. கொங்கணர் பாடலத்தில் இருக்குது.
வள்ளலாரும் சொல்றாரு, யுகங்கள் பல கோடின்றாரு. அப்ப எத்தனை கோடி யுகங்கள் கடந்து இப்போ ஒரு யுகத்துல இருக்கிறோம். சின்ன சின்ன அழிவுகள் வந்துட்டு இருக்குது. பேரழிவு இன்னும் எங்க வரப்போதோ தெரியல. அந்த மாதிரி எத்தனையோ அழிவுகள் அழிந்து அழிந்து தான் வருது. பெருமானே சொல்றாரு, புல் ஒழுக்கமெல்லாம் புனரிடை போய் ஒளிகின்றாரு இல்லைங்க. இருளான மலமறு திகபரம் கண்டேன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம் வழித்துறை தெரியாமல் மண்மூடி போக. அப்ப என்ன மண் மூடி போகன்னா என்ன வரப்போகுது? ஒரு இடத்துல ஒரு பொருள் இருந்து அந்த பொருள் காணா போச்சுன்னா என்ன ஆகும்? இங்கதான் இருந்துச்சு, எங்க போச்சுன்னே தெரியலன்னா என்ன ஆகும்? மண்ணுக்குள்ள போயிரும். அப்ப மார்க்கங்கள் எல்லாம் என்ன ஆயிரும்? ஒரு காலத்துல பூமி பிளந்து எல்லாம் உள்ளுக்கு போயிடும். பூமி பிளந்து உள்ளுக்கு போச்சா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றது கூட இருக்காது. நம்ம இப்ப பூமி குலுங்கறத தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பூமி குலுங்குனா எல்லாம் என்ன ஆகுது? தர மட்டமா அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பூமி பிளக்கிறது தெரியாது. ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒன்னு பிளந்துச்சுனாக்கா அப்படியே உள்ளுக்கு எவ்வளோ தூரம் உள்ளுக்கு போய் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தடம் தெரியாமல் போயிடும். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இதெல்லாம் வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது, எல்லாம் பார்க்க போறோம். அப்பதான் சொன்னேன், வள்ளலார் இந்த இடத்துல சொல்லியிருந்தாரு, இது நடந்திருக்குது. இப்ப ஏற்கனவே 1000 ஆண்டுகளுக்கு சொன்னாங்க இந்த உலகம் தண்ணியில தான் அழியும் அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க எண்ணத்துல அழிஞ்சுக்கிட்டு இருக்குது, தண்ணியில அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த வெள்ளைக்காரன் ஊரெல்லாம் பாருங்க தண்ணியில அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவிலெல்லாம் இப்ப தண்ணி அழிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ தண்ணியில தான் அந்த உலகம் அடுத்து அழிவுகள் அதனால தான் ஏற்பட போகுது. சார் தடுக்க முடியாது. அழிஞ்சு தான் அது புதிய புதிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். எப்போ ஒரு மனிதன் அருட்பெரும் ஜோதி தன்மையா ஆகிறோமோ அப்பதான் நமக்கு மரணமே. எங்க எது அழிஞ்சாலும் நமக்கு அது கவலை இல்லை. நம்மளை அது பாதிக்குமானா பாதிக்க. கடவுள் அப்படி ஒரு உலகம் வச்சிருக்கிறான். எல்லா உலகத்தையும் அழிய வச்சு இவன் மனுஷன் எப்படியாவது வழி இல்லாம நம்மளை தேடி வரணும்னு வச்சிருக்கான். தெரியாதவன் போய்கிட்டே இருக்கட்டும், தெரிஞ்சவன் நம்மளை தேடி வரட்டும், அவனுக்கு வாழ்வு கொடுப்போம், நித்திய வாழ்வு கொடுப்போம் அப்படின்னு இறைவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆக நம்ம என்ன முயற்சி பண்ணணும்னா நம்ம என்னதான் செய்யணும்? தெரிஞ்சுக்கிச்சு இல்ல கடவுளுடைய எப்படி கடவுள் கேம் விளையாடுறாரு. லேட்டரா உங்களுக்கு ஒரு பாடம் வருது, விளையாட்டுன்னு, அது தேடிக்கிட்டு பாடல் கோர்வப்படுத்திட்டு இருக்கிறேன். இறைவன் எப்படி விளையாடுறான், நம்ம எப்படி விளையாட போறோம்? ஆமா, விளையாட்டு சித்தரோட பாடல், இறைவன் எப்படி விளையாடுறான் பாருங்க உங்களை அப்படின்னு அவர் பாடுறாரு. சார் நம்ம அந்த பாடல் படிச்சா நமக்கு தெரியும், ஓஹோ நீ இப்படி விளையாடுறியா, சரி இனி நான் எப்படி விளையாடுறது, எதை கொண்டு விளையாடுறது, யாரை இணைச்சி விளையாடுறது, யார் கூட விளையாடுறது தான் அடுத்த கேள்வி. நம்ம ஒண்டி விளையாண்டா கதைக்கு ஆகாது. அப்ப இறைவனும் நம்ம கூட முயற்சி பண்ணி விளையாண்டாக நம்ம இந்த கேம் முடிச்சிடலாம், இல்லைன்னா சாத்தியமே படாது. ஆக இந்த பாடல்கள் தத்துவ வெற்றி, இதான் தத்துவ வெற்றியில சொல்றாரு. அப்புறம் தத்துவங்களை எல்லாம் வள்ளலார் என்ன செஞ்சிட்டாரு? வெற்றி பெற்றுட்டாரு. நம்ம தத்துவத்துக்குள்ள இருக்கணும். ஒரு பக்கம் 36 தத்துவம், இன்னொரு பக்கம் 60 தத்துவம். ஸோ இந்த தத்துவத்துக்குள்ள இருந்துகிட்டு நம்ம படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, நம்ம மீண்டும் எங்க தொட்டோம் அகவல்ல? இவ்வளவு நாள் எந்த தலைப்பில் உள்ள பாடலுக்கு நம்ம விளக்கம் தேடிட்டு போனோம்? இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. இறைவன் பல பொருள்களாக இருக்கிறார்னு நம்ம பேசியிருந்தோம். இகலோகத்துக்குள்ள பொருளாக இருக்கிறாரு, அதே நேரத்தில் பரலோகத்துக்குள்ள பல பொருளாகவும் இருக்கிறார். ஒரு அணுவை உடைத்தால் எத்தனை கூறா உடைக்கலாம்? கோடிக்கணக்கான கூறாக. அப்ப பொருளும் கோடிக்கணக்கான பொருள். நம்ம என்ன பொருளா ஆகணும்? மெய்ப்பொருளா? மெய்ப்பொருளா ஆகணும். இப்ப என்ன பொருள்? பொய்ப்பொருள். பஞ்சபூதங்கள் எல்லாமே பொய்ப்பொருள்.
பஞ்சபூதமா இருந்தா நமக்கு நிச்சயமாக அழிவு உண்டு. அகமர பொருந்திய, அகத்தில் கலந்தும் கலவாமலும் இருக்குது. அதான் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. ஈனம் இன்றி, ஈனம்னா இழிவு. அந்த பொருள் எப்படி இருக்குது? ஈனம் இன்றி இக பரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனலின் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி. அந்த அந்த மெய்ப்பொருள் எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈனம் இல்லை, இழிவு இல்லை, அழிவு இல்லை, அதோடைய தன்மை குறைவு இல்லை, தரம் மாறாது. அதான் ஈனல் இன்றி அப்படின்னு சொன்னாரு. இகம் பரம், அப்ப இகநிலை பொருளாகவும் பரநிலை பரலோகத்துக்குள்ள பொருளுக்கும் மேல் ஓங்கி நிற்கின்றது அருட்பெரும் ஜோதி. இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி என்று சொன்னாரே, அதே மாதிரி இங்கே ஈனமின்றி இகபரத்து இரண்டின் மேற்பொருளாய். அப்ப தனி பொருளாக நம்ம இது யாரும் நம்ம செய்யவே முடியாது. ஏன்னா அது என்ன, ஏன் செய்ய முடியல? கொஞ்சம் டீப்பா கண்டுபிடிங்க. ஏன் செய்ய முடியல? நம்மளா ஏன் அந்த பொருளா ஆக முடியல? உலகத்தில் எவ்வளோ பொருள் மனிதன் செய்யறாங்க இல்லைங்களா? ஆனா ஏன் கடவுள் சொல்ற அந்த உலகத்துக்குள்ள பொருளா ஏன் நம்ம ஆக முடியல? யாரும் செய்ய முடியல. நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த அன்ன உணவுகள் பூரா பாருங்க என்ன பொருளா மாத்தி நம்மளை வச்சிருக்குது. இந்த உயிர் இந்த உடம்புல வாழுது இல்லையா? அப்ப இந்த உடம்பு என்ன பொருளாக இருக்குன்னா பொய்ப்பொருளா இருக்குது. அப்ப நம்ம சாப்பிட்றோம், பொய்ப்பொருளா தான் ஆகணும். நம்ம சாப்பிட்றோம், திருப்பி திருப்பி என்ன பொய்ப்பொருளா. ஏன் இந்த நிலை? இல்ல, இதுக்கு ஒரு மெக்கானிசம், இது ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துல இதுக்கு இயல்பா மாத்துகின்ற தன்மை, மெய்ப்பொருளா மாத்துகின்ற தன்மை இருக்கா? அறவே இல்லை. இதுக்கு மிருகத்துக்கும் அதே மாதிரி தான். எந்த மிருகமும் அதோட உடம்பை எதவா மாற்ற முடியாது, மெய்ப்பொருளா மாற்ற முடியாது. மேல் அந்த அவர் என்ன சொல்றாரு, ஈனம் இன்றி அந்த பொருளாக மாற்ற முடியாது. குற்றம் இல்லாம அந்த பொருளாக அது மாத்துகின்ற சிஸ்டம் நம்ம கிட்ட இல்லை, எந்த அனிமல் கிட்டையும் இல்லை. நம்மளும் அனிமல் மாதிரி நம்ம கிட்ட அந்த பொருள் இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க? மனுஷன் பாவம் என்ன பண்ணுவோம்? அப்ப அந்த மெய்ப்பொருளாக மாத்துகின்ற தன்மை இவன் பராபரைகிட்ட கூட இல்லை. இப்ப வள்ளலார் சொல்ற குவாலிட்டி இருக்கு இல்லையா, அது பராபரைகிட்ட கூட இல்லை. அப்படின்னா நம்ம விந்து அணுக்கள்லயும் அது அந்த நாதத்துல இல்லை. அந்த நாதத்துக்குள்ள பராபரைக்கு உள்ள பொருளாகத்தான் அது செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கும் மேல உள்ள உலகத்துக்கிட்ட அதுகிட்ட அது இல்லை. இது கொடுக்கல அதுக்கு. இது நீயும் செய்ய அப்படின்னு இது அதுக்குள்ள வச்சிருந்தா என்ன இருக்கும்? அட்லீஸ்ட் அவங்களும் அதை செய்ய முடியும். ஆனா அவங்களுக்கு அது இல்லை. இப்ப அவங்களும் அடையணும்னா என்ன பண்ணணும்? திருப்பி கீழே வரும். பாருங்க எப்படி வச்சிருக்குது. பராபரையில் உள்ளவங்களும் மேல் நிலைக்கு போகணும்னா திருப்பி நித்திய வாழ்வு வாழணும்னா மறுபடியும் கீழே வந்தே ஆகணும். அப்ப அதை விட மேலான பொருள் அதான் இக பரம் மேல்நிலைன்னு சொல்ற. அதுக்கு மேல ஈனமின்றி இகபரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனலின் ரோங்கியது அருட்பெரும் ஓங்கி. அழிவில்லாமல் ஆனலின் என்பது அழிவில்லாமல் ஓங்கியது அருட்பெரும் ஜோதி அப்படின்னா. ஏன்னா நம்மகிட்ட அந்த மெக்கானிசம். இப்ப கடவுள் மெக்கானிசம் உனக்கு பொருத்தணும்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? மனுஷங்கிட்ட என்ன குவாலிட்டி எதிர்பார்க்கிறாரு? நீ உயிர்கள் பால் அன்பா இருக்கிற, ஏன் மேல உனக்கு அன்பு இருக்கா? டு யூ லவ் மீன்னு கேட்கிற. என்ன நீ தெரிஞ்சிருக்கிறியா? உன்னை தெரிஞ்சிருந்தா நானு உன்னை தெரிஞ்சுக்குவேன். நீ என்ன தெரியலன்னா நானும் உன்னை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. இவ்வளவு நாள் தெரிஞ்சிருந்தோமா? எஸ். அவர் என்ன சொல்றாரு? நீ என்னை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். என்னோட மெக்கானிசம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நான் என்ன மாதிரி பொருளா மாற்றக்கூடியவன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ன்றாரு. அப்படிலாம் நீ தெரிஞ்சுக்கிட்டா நான் உன்னை
தெரிஞ்சுக்குவேன். நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ என் பிள்ளை. என்ன நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற. நீ எல்லா உலகத்துல எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா என்ன நீ தெரிஞ்சு வச்சு, பிரம்மாவை தெரிஞ்சு வச்சிருக்க, விஷ்ணுவை தெரிஞ்சு வச்சிருக்க, ருத்ரனை தெரிஞ்சு வச்சிருக்க, மத தலைவரை தெரிஞ்சு வச்சிருக்கிற. ஏன் என்ன தெரிஞ்சு வச்சுக்கல? சரி, நீ கீழே மறுபடியும் போய் இன்னொரு ஜென்மம் போய் அடுத்த ஜென்மத்தையாவது நீ என்ன. ஏன்னா உலகத்துல எல்லாருக்கும் இந்த அருட்பெரும் ஜோதியை தெரியுமானா தெரியாது. வெரி சட். தெரியும், எல்லா உயிருக்கும் தாய் தந்தை. அப்ப தாய் தந்தையாவது தெரிஞ்சிருக்குமா? நீ தாய் தந்தையே தெரியல, உனக்கு என்ன? நான் வந்து என் உலகம் உனக்கு கொடுக்கணுமான்னு கேட்டுச்சுன்னா என்ன பண்றது? அதுதான் அருள் அறியா தமையறியா எம்மையும் பொருள் அறியான்றது. நான் என்ன பொருள் ஒன்ன அறியலன்னா நீ என்ன அறிய முடியாது. ஒன்ன அறிஞ்சிட்டனா நீ என்ன அறிஞ்சிக்கலாம் இல்லைங்களா? அப்பதான் அந்த மாதிரி ஒரு பொருளாக மாத்துதுன்னாக்க ஐ திங்க் வேற எந்த தெய்வமும் செய்ய முடியாது. அதுதான் மற்ற தெய்வரால் ஆவது ஒன்று இல்லை என்றால், அது வள்ளலா இருக்குதான் நல்லா தெரியுது. இது எவனும் கொடுக்க முடியாது, எந்த தெய்வமும் கொடுக்க முடியாது. அருட்பெருஞ்சோதி மட்டுமே கொடுக்க முடியும். சத்தியம் பண்ற 95வது பாடல்லையும் இருக்கு இல்லையா? கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதை குறிப்பித்து வாடும் சிறியேன் வாட்டமெல்லாம் தீர்த்து வாழ்வித்திடல் வேண்டும். பாடும் புகழோ இணையல்லால் துணை வேறில்லை. ஆடும் செல்வத் திருவடி மேல் ஆணை முக்காலம் ஆணையது. முக்காலம் நேத்து, இன்றைக்கும், நாளைக்கும், ஃபியூச்சரும் முடிஞ்சு. இந்த ஒரு பாடல் நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு அவேர்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். முக்காலமும் ஆணை. அப்ப இது விளங்கிக்கிட்டாக்க சமய மதங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும். இதை தான் வள்ளல் பெருமான் எப்படி கொண்டு வர போறாருன்னு தெரியல. இந்த உலகமே வந்து ஒரு கொடையில ஒரு அருட்பெரும் ஜோதியை அக்செப்ட் பண்ணி வரணும் என்பதற்கு அப்ப என்ன கொடுக்கணும் அவங்களுக்கெல்லாம்? நாலேஜ். ஆனா அந்த நாலேஜ் எப்படி வரப்போகுது, எப்படி கொடுக்க போகுது விளங்குங்களா? அதுதான் நமக்கு தெரியும். இப்ப ஜீவகாருண்யம், லெஃபா இருக்கணும், பாவம் புண்ணியம், உயிர் கொல்லக்கூடாது, ஆட்சி சாப்பிட, இதுதான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம எங்க போயிட்டோம்? நம்ம மெக்கானிசம்குள்ள போயிட்டோம். we go very high. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ், இதெல்லாம் நம்ம கொல்லக்கூடாது, பாவம், அதெல்லாம் ஓகே. நான் இதுக்கும் அப்பால் பட்டு என்ன இந்த மெக்கானிசம் வந்து என்னைக்கு உலகம் வந்து அதுல வெளிப்படையுதோ அப்பதான் புரியும் உங்களுக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னது. அது ஒன்று தான் மனிதனை என்ன செய்யணும்னா மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா இந்த பேசிக் இந்த உணர்வு இல்லைன்னாக்க, ஜீவகாருண்ய உணர்வு இல்லைன்னா அந்த இது அது வந்து பொருந்தாது. இப்ப என்ன நினைக்கிறேன், யாரும் வந்து ஓ நம்மளாம் ஏன் எதிர்ப்புனா அந்த அருள் வந்து பொருந்தணும் அப்படி யாரும் நினைக்கிறாங்களா? இல்ல. ஒரு கேட்டசி, இன்னொரு உயிரை கொல்லக்கூடாது, அது துடிக்குது, அது அசிட் ஃபுட்டு, அது நம்ம சாப்பிடக்கூடாது, அது ஒரு லிவிங், அதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. இந்த ஆங்கிள் தான் வந்து உலகம் பார்த்துட்டு இருக்குது. இப்ப நான் எப்படி பார்க்கிறேன், எப்படி வந்து ஒரு பொய்ப்பொருள் எப்படி மெய்ப்பொருளாக கன்வெர்ட் பண்ற, எது கன்வெர்ட் பண்ண போகுது? கடவுளுடைய ஒரு இயக்கம் தான் கன்வெர்ட் பண்ண போகுது. அந்த இயக்கம் யாரை வந்து ரிஜெக்ட் பண்ணுது, யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுது, நம்ம அப்படி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னாக்க, இந்த அடிப்படை இல்லைன்னாக்கா அது வந்து கொடுக்க போறது இல்லை. கடவுள் உலகத்துக்கு போறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கணும் என்பது கூட சில பேருக்கு தெரியாது. விளங்குங்களா? ஸோ ஆமா, ஏன்னா அதோட மாத்திரதிலே எல்லாம் புரிதல் நானோ நீயோ நான் அறியேன்றார் இல்லையா? நீ சரியா நான் சரியா எனக்கே வெரிஃபை பண்ண முடியல அப்படின்றாரு. நான் அடுத்து ஓகே இதோட முடிச்சுக்கோ. ஈனமின்றி இகபரத்து இரண்டின் வைப்பா ஆனலின் ஓங்கியது அருட்பெரும் இது. நான் அடுத்த முறை உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. அதை வந்து நம்ம இந்த 10 இதுக்கு வந்து நம்ம பொருள் எடுத்துட்டோம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியாச்சு. இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஒரு சின்ன ரிவிஷன். 4 இடம் எந்த இடத்தை குறிக்குது? அகம், அகப்புறம், புறம்,
புறப்புறம். அருட்சிவ நெறிசார் அருட்பெரும் நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி. என்ன நெறி? சிவநெறி, கருணை நெறி. இது அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ். இதை சார்ந்தாதான் பெருவாழ்வு, மரணமில்லா பெருவாழ்வு. மற்றெல்லாம் சிறுநெறி. அதனால இது வந்து பெருவாழ்வுக்கு உரியது அல்ல. அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி. இந்த இதுக்குள்ள பதி யாருன்னு கேட்டீங்கன்னா அருட்பெரும். அருட்பெரும் ஜோதி வேறு, பராபரை ஒளி வேறு. பரம்பர வெளி வேறு, பறை வெளி வேறு. பரநாத வெளி வேறு, நாத வெளி. பரவிந்து வேற, நிந்து வேற. சதாசிவ வெளி வேற, மகேஸ்வர வெளி வேற. எல்லாமே வேற 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 பொருள், வேற வேற உலகங்கள். அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வேலை வேலைங்களா. ஸோ வேற வேற அணுக்கள் எல்லாமே தனித்தனியாக தான் இது வந்து இந்த அண்ட சராசரம் முழுவதும் கலந்து இருக்கக்கூடியது. அப்புறம் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. ஆகமம் என்பது வேதம், ஆரணம் என்பது வேதம், ஆகமம் என்பது முறை. ஸோ எல்லா வேதத்துக்கும் இது மேலே ஓங்கி இருக்குது, எல்லா முறைகளுக்கும் இது மேலான முறையாக இருக்கின்றது. ஆகமம் வந்து ஜீவகாருண்யம், ஆகமம் வந்து வேதம். அப்ப எது இதுக்கு வேதம்னாக்க வள்ளலார் எழுதினது 1-5 வள்ளலார் தான் எழுதினாரு, 6ஆம் திருமுறையும் வள்ளலார் தான் எழுதினாரு. அப்ப எது வேதம்? 6ஆம் திருமுறை மட்டும்தான். அது வந்து சமரச சுத்த சன்மார்க்க வேதம் சொல்றது. ஸோ 5 கொண்டாந்து இதுக்குள்ள நம்ம வந்து இணைக்கக்கூடாது. ஏன்னா 5ஓட நிலை வேறு, 6ஓட நிலை வேறு. 6 முழுக்க முழுக்க யாரை பற்றி பேசுதுன்னா அருட்பெரும் ஜோதியை பற்றி பேசுது. எத்தனாவது வெளியை பற்றி பேசுனாக்க பராபர வெளியை கடந்து அது பேசுகின்றது. ஸோ அதனால தான் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கி இருக்கின்றது. ஓங்கினா உயர்ந்து இருக்கின்றது அப்படின்றது பொருள். அப்புறம் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. இன்னைக்கு படிச்சது ஈனமின்றி இகபரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆணலின் ரோங்கியது அருட்பெரும் ஜோதி. இந்த ஜோதிக்கு வந்து எந்த காலத்திலும் அழிவு என்பது இல்லாத ஒரு ஜோதியாக இருக்கின்றது. ஸோ இந்த 10 வந்து நீங்கள் நல்லா விளங்கிக்கிங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த 10க்கு வந்து போவோம். சரிங்களா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை.